லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹலோ அரு, சொல்லுங்க பாய். அந்த இம்ரான் டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க டைரக்டா இஸ்லாமாபாத்துக்கு வந்துருங்க. இம்ரான் ஆளுங்க எனக்கு பின்னாடியே வர்றாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் அப்புறமா கால் பண்றேன். பாய், அலி பாய் கிடைச்சிட்டான். எப்படி இருக்கீங்க சார்? நீங்க என்ன பிடிச்சி ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க இம்ரான். என்ன மாதிரி ஒரு தேச விசுவாசிய உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் போட்ட பிளான கெடுத்ததுக்கும் என்ன அரெஸ்ட் பண்ண வச்சதுக்கும் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். சரி, ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல. இந்த நாடு எனக்கு அம்மா மாதிரி. உன்ன மாதிரி ஆளுங்க எங்க நாட்டுல இருக்கிறது எங்களுக்கு பெரிய அவமானம். நம்ம 2 பேரும் படிச்சது குரான் தான் சார். அது உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டது வேற ஒரு அர்த்தத்துல. அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற மனுஷங்களை பொறுத்து தான் அர்த்தங்கள்லாம் மாறி போயிட்டே இருக்கு. இம்ரான், நீ பெரிய தப்பு பண்ற. இஸ்லாமியருக்கு பெரிய அசிங்கமே நீதான். இந்தியன் எம்சிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. ஓகே பாய். குட் பை அலி சார். நீங்க அல்லாஹ் கிட்ட போய் சேர்ந்துருவீங்க. நார்த்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. தெரியும் ஜனாப். நம்ம பிரதமர் நம்மளோட பொருளாதாரத்தை பத்தி மீடியால பேசாம இந்தியாவை பத்தி பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கோம்னு. இப்ப நம்மளை பத்தி எதுக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இப்போ நமக்கான டைம் வந்துடுச்சு. நம்ம பிரதமர் சொன்ன பொய்யை உண்மையாக்கிடுவோம். இந்தியாவை அழிச்சு அங்க இருக்கிற மக்களையும் அழிக்கணும் ஜனாப். பார்டர்ல அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. சரி, என்ன பண்ணலாம்? நம்மளுடைய யுத்தத்தை பத்தி தான் யோசிச்சாக்கணும். இந்திய நாட்டை வீழ்ச்சி அடைய வைக்கிறத பத்தி யோசிக்கணும். நான் அனுப்பின ஆளு பிளானை பத்தி உங்ககிட்ட சொன்னா அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு இன்வெஸ்டர்ஸை ரெடி பண்ணேன். சரி, நானும் ஆல்ரெடி 10,000 கோடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்தியாவை அழிக்கிறதுக்காக. மசூத் பாய், நாம எப்ப சந்திச்சாலும் இந்தியால மரணம் நடக்குங்கிறது நிச்சயம். சரி, இந்த தடவை எந்த ஸ்டேட் மேல ஸ்பாட் பண்ண போறோம்? ஸ்பாட் எல்லாம் இல்ல மசூத் அலி. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட இம்ரான்? சொல்லுங்க பாய், என்ன விஷயம்? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதையே செய்யணும். அரசாங்கம் நம்ம கையில தான் இருக்கு. எல்லாரையும் உன் காலில் வந்து விழ வைக்கிறேன். அதெல்லாம் ஓகே. இப்ப என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? உன் பிளானுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மதவெறி இருக்குன்னு நினைக்கிறேன் இம்ரான். உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த உலகத்துல நடக்கிற பெரிய திருவிழா எதுன்னு சொல்லுங்க. அது ஜாதியை பொறுத்தும் மதத்தை பொறுத்தும் ஒவ்வொருத்தரோட எண்ணங்களை போல மாறும். எந்த திருவிழாவுக்கும் செலவாகாத பணம் கிரிக்கெட் மேட்ச்ன்ற திருவிழாக்கு மட்டும் செலவாகும். கைக்கு கை மாறும். தட்ஸ் ட்ரூ. ஒரு காலத்துல டெஸ்ட் மேட்ச் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் ஒன் டே மேட்ச் ஆடினாங்க. இப்போ அதுக்கப்புறம்
IPL, BPL எல்லாரும் ஓவர்ஸ கம்மி பண்ணி ஆட ஆரம்பிச்சாங்க. வேர்ல்டுல முக்கியமான கண்ட்ரிஸ் எல்லாரும் ஆடுறாங்க. ஆனா இந்தியால மட்டும்தான் கிரிக்கெட்டர்ஸ கடவுளுக்கும் மேல பாக்குறாங்க. அவங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. ஒரு காலத்துல சச்சின், தோனி, இப்ப ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க எல்லாம் கன் இல்லாம பேட் வச்சே கொள்றாங்க. அவங்க எல்லாம் காசுக்கு மசியவே மாட்டாங்க. அதனாலதான் அவங்கள எல்லாம் தெய்வ மாதிரி கொண்டாடுறாங்க. இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்காக பணத்தை அள்ளி கொட்டுறாங்க. இந்த திருவிழாவோட ஒப்பிடும்போது மற்ற திருவிழாக்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது டாப்ல இருக்கிறதுனால நம்ம PSL பத்தி யாருக்கும் தெரியும். அப்ப எப்படி? அப்போ IPCL நம்மளோட ஆயிடுமா? ஆகுமான்னு கேட்டா அது ஆகாது. ஆகணும்னு நாம எல்லாரும் நிச்சயமா நினைச்சா அது ஆகும். இந்தியால அடுத்து IBCL டீம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல 10 டீம் மெம்பர்ஸ் விளையாட போறாங்க. அதுல ஒரு டீம் பிரான்ச்சைசிஸ் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம சொல்றதுதான் நடக்கும். ஒரு டீமை வச்சு நம்ம என்ன பண்றது? அதானே, ஒரு டீம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் 2 டீம் என்டர் ஆகுறோம். இந்த 2 டீம் பிளேயர்ஸையும் கொலாபரேட் பண்ணிக்கணும். நம்ம சொன்னாதான் 4 அடிக்கணும், நம்ம சொன்னாதான் 6 அடிக்கணும். நம்ம அவுட்னு சொன்னா அது அவுட், நம்ம நோ பால்னு சொன்னா நோ பால். அவங்க ஆடுற ஒவ்வொரு மேட்சும் நம்ம கையில இருக்கணும். IPCLக்கு வரப்போற நேம், ஃபேம் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் BSL தான் எல்லாத்துலயும் டாப்ல இருக்கும். நீ சொல்ற பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை வரல. என்ன சொன்ன? இப்ப சொன்னதை மறுபடியும் சொல்லு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பிளான் செஞ்சிருக்கேன்னா எல்லாத்தையும் யோசிச்சு தான் செஞ்சிருக்கேன். என் ஸ்கில்ஸ் மேல யாராவது டவுட் ஆனாங்கன்னா எனக்கு கோபம் வரும். எல்லாத்தையும் நான் செட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் என் சலீம் பார்த்துப்பான். மார்னிங். இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஆளை பத்தி தான் பார்க்க போறீங்க. பட் உங்களுக்கு தெரியாத உண்மையை பத்தி இப்ப பார்க்க போறீங்க. லைட்ஸ் ஆஃப். இவன் பேரு இம்ரான். இம்ரானுக்கும் நம்ம எதிரி நாடான பாகிஸ்தானுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. விசாகப்பட்டினத்தோடு சேர்ந்து சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத்லயும் தேசத்துக்கு விரோதமான பல இல்லீகல் விஷயத்தை இவன் பண்ணியிருக்கான். இப்ப அவன் எங்க இருக்கான் சார்? பாகிஸ்தான்ல. இம்ரான் பாகிஸ்தானுக்கு போனதுக்கு அப்புறம் அவனோட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இப்ப டபுள் மடங்கா ஆயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அவனோட தம்பி சலீம். நமக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சலீம் ரீசெண்டா சென்னை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு விசாகப்பட்டினம் வந்திருக்கான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சலீம் இப்ப என்ன வேஷத்துல இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அப்படின்னா அவன் இப்ப எங்க இருக்கான் சார்? அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய டாஸ்க். சலீமை மட்டும் பிடிச்சா போதும், இம்ரானை இந்தியாவுக்கு வர வச்சிடலாம். சோ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் சலீம். சலீம் விசாகப்பட்டினத்துல இருக்கிற வரைக்கும் இந்த சிட்டி டேஞ்சர்ல இருக்கும். எல்லாரோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செஞ்சு ரொம்ப சுலபமா இறுதி போட்டிக்கு வந்த நம்ம நியூ காலனி டீமும் கஷ்டப்பட்டு ஃபைனலுக்கு வந்த நம்ம கேம் சென்டர் டீமும் எப்படி விளையாட போறாங்கன்னு இப்ப பாப்போம். டேய், நான் ரோலுக்கு கொண்டு வராதீங்க, நீங்களே முடிச்சிடுங்க. ஆடி கிளிஸ்டா. ஆமாண்டா, 100 மேட்ச் ஆடி இருக்க, ஒரு ரன்னாவது அடிச்சிருக்கியா? டேய், நான் நல்லா ஆனா உங்களால ஆட முடியாதுன்றதுனால தான் நான் ஆட்டத்தை தியாகம் பண்ணேன். அவனை சீக்கிரமா அடிக்க சொல்லு, இல்லைன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாயிட்டே போகும். நம்ம 2 டீமும் இப்போ களத்துல விளையாடுறதுக்காக தயாராகிக்கிட்டே இருக்காங்க. இப்போது போட்ட பந்தில் ஒரு சிறந்த ரன் அவுட் கிடைத்தது. எதிரணி இதன் மூலம் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளன. இப்போது கேங் சென்டரை யார் காப்பாற்ற போறாங்கன்னு பார்க்கலாம். ஏய், அவன் தான் நம்ம டார்கெட். அந்த ஸ்ரீராம் குடிச்சிருக்கான், எப்படியாவது அவனை அவுட் பண்ணிடு. தன்னுடைய பவர் பேட்டிங்கை காட்டினதுனால பால் ஃபீல்டிங்கை தாண்டி போய்கிட்டே இருக்கு. அற்புதமான ஒரு பேட்டிங் பண்ணியிருக்கான் நம்மளோட ஸ்ரீராம்.
அடிச்சு நம்ம கேங் சென்டர் டீமுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்காரு நம்ம ஸ்ரீராம். இந்த தடவை கப்பு நம்ம தான்டா அடிக்கிறோம். ஏய் இந்த தடவை கப் அடிச்சு அவங்க மூஞ்ச உடைச்சிட்டோம்டா. ஏய் ஏன் மூஞ்சிலடா, உங்க மூஞ்சி தான்டா உடைக்க போறோம். நிறுத்துங்க. எதுக்குடா அடிச்சுக்கிறீங்க? என்னைய அடிக்கிறல்ல? எங்க மொக்க பாபு கிட்ட சொல்லி உன் வாயை உடைக்கிறடா. வந்து உன்னை எனக்கு கிழிக்க முடியாது. எவனோ வேணா கூட்டு வாடா. ஒண்ணு இந்த ஸ்டேஷன்ல எனக்கு இது லாஸ்ட் டே. இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி போகும்போது ஸ்வீட் மெமரிஸை எடுத்துட்டு போவாங்கடா. ஆனா உங்களால அது எல்லாமே வீணா போயிருச்சு. இப்போ சொல்லுங்கடா, உங்களை நான் என்ன பண்ணலாம்? ஒரு வேலை பண்ணுங்க, டைம் 5 ஆயிடுச்சு. நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்க சார், போயிடுறோம். ஆமா சார், இந்த பேட்ஸ்மேன் வீடியோக்குலாம் டிக்டாக்ல நல்ல வியூஸ் இருக்கு. ரியல் லைஃப்ல இருக்கிறத விட அது நல்லா இருக்கு, விட்டுருங்க சார். உங்களெல்லாம் எப்படா விடுறது? நீங்க என்னோட இமேஜை டேமேஜ் பண்ணிருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம கையில பொக்கேவா கொடுத்து அனுப்ப முடியும்? என்ன சார் உங்க இமேஜ்? ஒரு டிக்டாக்ல பண்றவங்களுக்கு எப்படி இமேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு தடவை இந்த டிக்டாக் உலகத்துக்குள்ள வாங்க சார், அங்கதான் உண்மையான இமேஜ் இருக்கும். நீங்க வழுக்கையா இருந்தாலோ பொக்கைய கொடுத்தாலோ அங்கதான் உங்க இமேஜே தெரியும். ஆஃப்டர் ஆல் அரடி கிரவுண்ட்ல அங்க உங்க கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னு எதுக்கு சார் இங்க கூட்டு வந்தீங்க? என்ன பாக்குறீங்க? செமையா சொன்னேன். ஒரு வீடியோ ட்ரை பண்ணுங்க எங்க கூட, நீங்க டிக்டாக்ல. அவ்வளவுதான் சார். சும்மா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. எனக்கு என்னோட இந்த கண்ணாடி உடைஞ்சு பேட் டே ஆயிருச்சு. அதனால உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பிளாக் டே ஆக போகுது. பிளாக் டே. லேடி கான்ஸ்டபிள்ஸ், எஸ் சார். பெண்கள்னா அப்பாவிங்க இல்ல, ஆதி பராசக்தின்னு இவனுங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நீங்க ப்ரூஃப் பண்ணி காட்டணும். நத்தியால நீங்க இவனுங்களை அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இவனுங்களோட உடம்புல அப்படியே அச்சச்சா பதிச்சிருக்கணும். அடிச்ச இடத்துலயே அடிக்காம, உதைச்ச இடத்துலயே உதைக்காம, இவனுங்களுக்கு அடி விழுந்த சூடே தெரியாம உங்களோட கைவரிசையை காட்டுங்க. பாடி மொத்தமும் பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கணும். லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் மிஷன். அம்மாடி கால புஷ்டா. அம்மா அடிக்காதீங்க, விட்டுருங்க. என்னடா இதெல்லாம்? சந்தோஷப்படுறாடா. அடி வாங்கும் போது கூட நான் டிக்டாக் பண்ணுவேன். ஸ்டாப். என்ன சார் நீங்க அங்க அவ்வளவு பேர் இருந்தாங்க, எங்களை மட்டும் நீங்க கூட்டி வந்திருக்கீங்க? பேக்ரவுண்ட் இருந்தா அடி வாங்காம நீங்க தப்பிச்சிருப்பீங்க ராஜா. பயமுறா சார். அவங்க பேக்ரவுண்ட் என்ன சார்? ராஜா, நீ இந்த ஸ்டேஷனுக்கு புது ராஜாவா? ஆமா சார். அம்மாடியோ. அடே வெட்டி பசங்களா, என்னடா அடிக்கிறீங்க? அடிக்கிறதுனோ அப்படி இல்ல, இந்த கை ரெண்டையும் மடக்கி வச்சு ஓங்கி குத்தணும். என் பையன் மேலேயே கைய வைக்கிறியா நீ? என்ன தைரியம் இருந்தா கை வச்சிருப்ப? ஏண்டா கடனை வாங்கும் போது சந்தோஷமா வாங்கின, இப்ப திருப்பி கொடுக்கணும்னா என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியா? உண்மைதான்க்கா சொல்றேன், என்கிட்ட காசு இல்லக்கா. வந்ததும் வட்டியோட சேர்த்து எனக்கு வர வேண்டிய பணம் வட்டியோட சேர்த்து மொத்த காசும் என் கைக்கு வரணும். வரலனா அதான் டிவில எல்லாம் பாத்துருப்பல, கிட்னிக்கெல்லாம் நல்ல ரேட் இருக்கா. உன் கிட்னிய வித்துட்டு எனக்கு வர வேண்டிய பணம் எடுத்துட்டு மிச்சத்தை உன் பேர்ல அன்னதானம் பண்ணிடுவேன். இதுதான் மேட்ரு. போய் வேலையை பாரு. ஓகே சார். வணக்கம். வணக்கம். கொஞ்சம் சொல்லுங்க. எஸ்பி சார், வருங்கால கார்ப்பரேட்டர் மொக்க பாபு சார். அதுக்கு என்னடா இப்போ மொக்க? இப்படி பேசினா எப்படி சார்? கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ஐயோ, ரெஸ்பெக்ட். தப்பா எதுவும் நான் பேசிட்டேனா? மொக்க பாபு சாரு. பிரச்சனை உங்களுது இல்ல சார், அதுக்கு நான் தான் காரணம். சரி, விஷயம் என்னன்னு சொல்லுங்க சார். மொக்க பாபு சார். அவங்க என் பசங்க தான் சார், கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க. பார்த்துட்டு சும்மா வர்றதுக்கு அவங்க ஒன்றும் சாதாரண வேலை பார்க்கல. மொக்க பாபுராஜா சார். என்னோட கண்ணாடியை உடைச்சிட்டானுங்க, என்னை இப்படி உட்கார வச்சுட்டானுங்க. மொக்க பாபுராஜா சார். நடந்தது நடந்து போச்சு, இதை வாங்கிட்டு விட்டுருங்க சார். சின்ன பசங்க சார், பாவம். இது என்னங்க மொக்க சார்?
எங்க பசங்களை ரிலீஸ் பண்றதுக்கு சின்ன gift சார். இந்த மாதிரி கிஃப்ட்னு எடுத்து மேல வச்சா மாட்டிக்கு போறது நீங்க இல்ல மொக்க பாபுராஜ் சார். எனக்கு தாங்க பிரச்சனை மொக்க. முதல்ல இதை எடுத்து பாக்கெட்ல வைங்க. மொக்க பாபுராஜா சார். அதான் கூகுள் பே போன் பே எல்லாம் இருக்குல்ல, அந்த நம்பர் நான் தர்றேன், அதுக்கு அனுப்புங்க காசை. மொக்க பாபுராஜா சார். அட என்ன இன்னும் நின்றுட்டே இருக்கீங்க? இந்த தருதலைங்களை கூட்டிட்டு கிளம்புங்க. மொக்க பாபுராஜா சார். தேங்க்யூ சார். வாங்கடா. அடிச்சுட்டு போட்டுண்டா. கண்டென்ட் செம்மையா வந்திருக்கு. அடி அடிச்சிட்டாங்கடா. அடி வாங்கும் போது கூட எப்படிடா மச்சான் டிக்டாக் பண்ற நீ? பாத்ரூம்ல கூட இருந்து பண்ணுவேன். திருந்த மாட்டடா. என்னையா முக்கபாபு, ஏன் உன் வயசு என்ன இவங்க வயசு என்ன? அவனுங்க தான் உன் கூட சுற்றுறானுங்கன்னா நீயாவது அவனுங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம். பெரிய கார்பரேட்டர் ஆக போறேன்னு சொன்ன நீ லைஃப் லாங் கார்பரேட்டர்ல இரு, இவனுங்களும் உன் பின்னாலே இருப்பானுங்க. ஹலோ, மொக்க பாபு தான் பேசுறேன். சொல்லுங்க. பாப்பா ஆமா, பேசுறது தான் பெரிய மனுஷன் மாதிரி, பண்றதெல்லாம் சில்லறத்தனம். உனக்காவது அறிவு இருக்கா இல்லையாடா? ஏண்டா ஆயா ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்க்குறவனி, உனக்கு எதுக்குடா இதெல்லாம் தேவையில்லாம? ஏண்டா இவனுங்களோட சுத்திக்கிட்டு இருந்தேன்னா நீ காலம் பூரா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும், புரிஞ்சுதா? வந்து உட்கார். வர ரொம்ப ஓரா பேசுறாரா. ஃபாலோ சார். உன் பையன் என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா? மறுபடியும் என்னடா பண்ண? அதையும் அவரே சொல்வாரு, கேளுங்க. இவனும் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து எஸ்ஐ சாரையே வம்புக்கு இழுத்து அடிச்சிருக்கானுங்க. நான் ஒன்றும் வேணும்னு செய்யல, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ஏன் வேணும்னு தான் போய் அடியேன். மா, தப்பு எதுவும் செய்யல. ஏண்டா காலையிலேயே போய் அங்க கிரிக்கெட் ஆடலைன்னா உனக்கு என்ன நஷ்டமாக போகுது? என்ன நஷ்டம்? மா, என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்றேன், ஆனா கிரிக்கெட்டை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். அதான் 11 முட்டாள்கள் விளையாடுறாங்க, 11,000 முட்டாள்கள் பாக்குறாங்கன்னு. நான் சொல்லல, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொல்றாரு. கிரிக்கெட் ஒன்றும் சாதாரண கேம் கிடையாது, இட் இஸ் a religion. அதனால தான் முன்னேறின நாட்டுல எங்கேயுமே கிரிக்கெட் விளையாடல. பேசுனா பதிலுக்கு பதில் பேசிட்டே இருப்பேன். ராஸ்கல். என்னடா இது? அந்த ஆள் அப்படியே. டேய், எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை? நீ கஷ்டப்பட்டா அவரும் கவலைப்படுவார்டா. அம்மா, என்னடி? அண்ணன் ஹீரோ. எதுக்கு இப்படி அடி வாங்குறதுக்கா? இல்ல, அங்க பாரு. மெகா ஸ்டார் சிரஞ்சீவி கைது செய்யப்பட்டார். அது வரைக்கும் சாதாரண மனுஷனா இருந்த அவரு ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஆயிட்டாரு. ஒருத்தரோட ஹீரோயிசம் வெளியே வரணும்னா போலீஸ் கிட்ட மாட்டிக்க தான் வேணும், ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். அண்ணா, நீ சூப்பர்டா. ஆமா ஆமா, ஹீரோ நான் தான், வில்ல உங்க அப்பா. உன்ன நீ ஒரு கிரிக்கெட் பைத்தியம், இவ ஒரு சினிமா பைத்தியம். உங்க 2 பேருக்கு நடுவுல நாங்க லூஸ் ஆயிடுவோம். ஐயோ, உங்க அப்பாக்கு லஞ்ச் கட்டணும்டா. உங்க பிரச்சனையால அத கூட மறந்துட்டேன். ஐயோ, எங்க இருக்க? வரேங்க. கொஞ்சம் சொல்லி புரிய வை. குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. IPL T20 கிராண்ட் சக்சஸ் ஆன விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம நடத்த போற IPCL T10 லீக் கூடிய சீக்கிரம் நடத்த போறோம். இந்த லீக்ல 10 பிரான்ச்சைசி கோவிட் ரீசன்னால இந்த மேட்சை விசாகப்பட்டினம், ஹைதராபாத், சென்னையில நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். தடை போட்டதுனால அதிக மேட்ச் நடக்காததால நீங்க சொல்றது சரிதான் சார். அந்த 3 பிளேஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல, அப்படி எதுவும் மாற்றம் இருக்காது. ஓகே சார். ஃபாரின் பிளேயர்ஸ் கூட இருக்காங்களா இந்த IPL டீம்ல? எஸ். அப்படியா? ஆல் இந்தியா மேட்ச் டேட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா சார்? எஸ் எஸ். இன்னும் 1 மந்த் தான் சார் டைம் இருக்கு. ஆல்ரெடி ஃப்ரான்ச்சைசிஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கோவிட் சிச்சுவேஷன்ல இந்த 3 சிட்டி தான் கரெக்ட். ஆல்ரெடி டிக்கெட்ஸ்லாம் சேல் ஆயிடுச்சு, சோ we cannot change. பட் நம்ம மட்டும் 50% ஆக்குபேஷன் தான் கொடுக்க போறோம். ரூல்ஸ்ல இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா தான் நல்லது சார். ஃபாரினர் பிளேயர்ஸ் கூட இருக்காங்க. யா யூ ஆர் ரைட். ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ பாய். சரி, நீ எப்படி இருக்க? நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? நான் நல்லா இருக்கேன். சரி, கவனி. நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்றதுக்கான நேரத்தை பாரு. குட் மார்னிங் மேம். வெரி பேட் மார்னிங். மைக்ரோசாஃப்ட் நமக்கு கொடுத்த பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட் நம்ம பேட் லக், நம்ம ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம கம்பெனிக்கு இருக்கிற பாஸ்ட் ரெப்புடேஷனுக்காக அந்த டீலை மறுபடியும் நமக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், எந்த காரணத்தினாலேயும் அந்த ப்ராஜெக்ட் இந்த தடவை ரிஜெக்ட் ஆகக்கூடாது. இப்போ இருக்கிற எம்ப்ளாயிஸில் half ஆஃப் தி எம்ப்ளாயிஸை நான் வெளியில் அனுப்ப போகிறேன். அனுப்ப போறீங்களா? என்னுடைய அனலைசிஸில் தெரிஞ்சது என்னன்னா, சிலர் செய்ய வேண்டியதை விட அதிகமாக வேலை செய்கிறாங்க. லைக் வருண்,
இன்னும் சில பேர் வேலையே செய்யாம விளையாடுறாங்க. எஸ்பெஷலி யூ ராம் பிரசாத். ராம் பிரசாத், மேடம், you are one and only damager of every project. You are just doing useless work in all our dreams because of you don't know basic knowledge. I can't understand how you passed BTech. Just improve your skills. Otherwise, I will take serious action. Understand? Useless. என்னடா மேடம் திட்டிட்டாங்கன்னு கவலைப்படுறியா? இல்லையே. இல்லையா? எனக்கு இங்கிலீஷ் புரியாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சிரா, இப்போ செகண்ட் பேட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப கம்மியான ரன்னு தான், சீக்கிரம் அடிச்சிருவாங்க போல. இப்படியே போனால் மொத்தமும் தோத்துருவோம். டேய், அது பவுலிங் விக்கெட்ரா. 135 சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நீ பவுலிங் டீம் மேலே பெட் கட்டுறது நல்லதுன்னு தோணுது. கண்டிப்பாக ஜெயிப்ப. எஸ் எஸ், ஜெயிச்சிட்டேன்டா. டேய், ஏண்டா ஹீரோ என்னோட ஆள்கிட்டே வம்பிழுக்கிறனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கு? கொன்னுறேங்கிறா. தப்பு தப்பு தானே? சாரி, எனக்கு இல்லடா, அவங்க கிட்ட சொல்லு. சாரி அண்ணி, தப்பு பண்ணிட்டேன். அண்ணே ஓகே அண்ணே. அண்ணே சாரிண்ணே. சூப்பர். தேங்க் யூ. என்னம்மா இது, இவ்வளோ அழகான ஃபேஸ் பப்ளிக்ல வரும்போது ஹெல்மெட் போட்டு வரலாம்ல. இப்படி கண்ட நாயெல்லாம் துரத்தாதில்ல. ஏதோ நான் வந்ததுனால பரவாயில்ல. அதே நான் வரலனா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. போடா. நீங்களா? நீங்க எங்க எங்க இருக்கன்னு கேட்டு விசாரிச்சதா இங்க வந்த. வரப்போற விநாயக சதுர்த்தியை பத்தி பேசணும். நம்ம பசங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. சரி டேய் வாங்கடா. எல்லாம் ரெடி. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, ஆரம்பிப்போம். என்ன மொக்க, ஏன் அழுதுட்டு இருக்க? சரக நல்லா தானே ஊத்தி அடிச்சிட்டு இருந்த. அமாவாசை இருட்டு மாதிரி ஒரு முகம். யூத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாடா உனக்கு? கோயில் வாசல்ல தேங்காய் பொறுக்கிற மாதிரி இருக்க முகர. எல்லாரும் முன்னாடியே நான் ரொம்ப புகழாத. நம்ம மொக்க தான், பரவாயில்ல. சரி மொக்க, என்ன இவ்வளவு திட்டினியே, என் முகத்துல அவ்வளவு வேரியேஷன் தெரியுது. நீங்க என்ன வேணா சொல்லு, இப்ப நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன்பா. இதை சொன்னதுனால தான் அங்க அடிச்சடிக்கு இங்க வந்து விழுந்து. ஹலோ ஹலோ, டாபிக் சேஞ்ச். எனக்கு பிடிக்கலப்பா. பாய், உனக்கு இப்ப என்ன குறைச்சல்? என்ன இப்படி கேக்குற? என்கிட்ட எல்லாமே குறைச்சல் தான். தமிழ்ல பேசுமா? நான் தமிழ்ல தான்டா பேசுறேன். சித்தப்பா, நீ பேசுறது தமிழ் தான், ஆனா அந்த மூஞ்சில எக்ஸ்பிரஷன் மட்டும் மாறவே இல்ல. கிட்டத்தட்ட 7 வருஷமா மார்னிங் டிஃபன், மத்தியானம் லஞ்ச், ராத்திரிக்கு மருந்தும் விருந்தும் அழுத கத்துற மாதிரி அழகா சொன்னீங்க. என்ன மொக்க எங்களை கழுதன்னு சொல்ற? கேட்டவாடா, இவன் நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எப்படா இருந்தா? எலும்பு கூடுக்கு புடவை சுத்துற மாதிரி, உச்சிக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி. இப்ப பாரு எப்படி இருக்கான்னு, பண்ணி மாதிரி. சூப்பர். இவெல்லாம் பப்ளிக் டாய்லெட்டுக்கு போறதுக்கு கூட என்கிட்ட தான் காசு வாங்குவான். சித்தப்பா, யூரின் போறதுக்குலாம் காசு கொடுத்தா உங்களுக்கு புண்ணியம் வரும் சித்தப்பா. இந்த டாபிக் கூட என்னோடது இல்ல. சரிங்க பாய், இப்ப எதுக்கு அழுவுறீங்க? இது அழுகை இல்லடா, கவலை. கார்ப்பரேட் ஆக மாட்டேனாங்கிற கவலை. கவனமா கேளுங்க. இப்போ நான் ஒரு உறுதி எடுக்கிறேன். நான் சொல்ற மாதிரி எல்லாரும் பண்ணுங்க.
இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாரும் சேர்ந்து பொக்க பாபுராவை கண்டிப்பா இத பாருங்க பாபாய், நல்ல விஷயம் பண்ணும்போது இப்படி பண்ணக்கூடாது. தப்பு. சாரி கண்டினியூ. பொக்க பாபுராவை கார்பரேட்டரா ஆக்கிறதுக்கு எப்போதுமே கடினமா உழைப்போன்னு பாபுராவ் சாட்சியா ஆமா மொக்க தான். ஏய் ஷு பொக்க பாபுராவ் சாட்சியா உறுதி எடுக்கிறோம். இவனுங்களை நம்பினா நாம ஆளான மாதிரி தான். ஏய் அம்மூனியா பகமா இருக்குடா. நிஜமாவாடா? அவ்வளோ லவ் பண்றியா அவளை? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதே அளவுக்கு அவ மேல எனக்கு காதல் இருக்குடா. ஏப்பா தேவதாஸ், உன்னோட பார்வதி கண்டிப்பா கிடைப்பா. விநாயகர் சதுர்த்தி பிளான் என்ன? தேங்க்யூ மேடம், நான் கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் வருண். இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. அம்மு அம்மு, ஹேங்க இருக்க டிவியை பார்த்து உனக்குள்ளேயே நீ சிரிச்சுக்கிற? நதிங் மம்மி, நம்ம காலனில ஃபெஸ்டிவல் நல்லா நடந்துச்சுல, அத பத்தி தான். ஃபெஸ்டிவல் பத்தினா பரவாயில்ல, ஆனா நீ அங்க அந்த பையன்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல. மம்மி அது நீ ஏதோ சொல்ல வேணாம். இந்த பாசம் காதல் இந்த வயசுல எல்லாருக்கும் வரும். ஆனா கல்யாணம் ஆன அப்புறம் வைஃபும் ஹஸ்பண்டும் என்ன வேலை பார்க்கறாங்க, என்ன சம்பாதிக்கிறாங்க, இதெல்லாம் தான் கால்குலேஷன்ஸ். அதெல்லாம் மம்மி, அவன் மேல உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அதை விட்டுடு. மம்மி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ரீராம் வேற, ஆனா நான் பார்த்த ஸ்ரீராம் வேற. சீரியஸ்லிமா, இஸ் வெரி டேலண்டட். லைஃப்ல எப்படியாவது ரொம்ப பெரிய ஆளா வருவாங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காதலிக்கிறவங்கள பைத்தியம் சொல்லுவாங்க. இப்போ நீ கூட எனக்கு அப்படிதான் தெரியற. என்னுடைய டீச்சிங் கரியர்ல உன்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன். உண்மையா காதல்னா என்னன்னு நினைக்கிற? எனக்கு தெரியும், ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான பர்சனை காதலிச்சு கல்யாணம் பண்ணா என்ன மாதிரி இப்படி சிங்கிளா தான் இருக்கணும். நம்ம உங்க அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நீ கூட காதல் கல்யாணம்னு சொல்லி இங்க இருந்து இன்னொரு இடத்தை தேடி போற அளவுக்கு செஞ்சிடாத. மம்மி மம்மி அடி அடி, உனக்காக ஊருக்காகவும் இல்ல, எனக்காக அடி. நான் கட்டின பெட்டுக்காக அடி. சாவுகிறாக்கி கவுத்துட்டான்டா. டேய் மேட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேலையை பாடுறா. வேலை பார்க்குற நேரத்தில் கிரிக்கெட் பெட்டிங் வர. அப்படியா? இங்க எல்லாரும் சின்சியரா ஒர்க் பண்றாங்களா? அங்க பாரு அவன் என்ன பண்றான்னு. அவ செம்மையா இருக்கால. இவளை பாரு லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கான். அவளை பாரு பாய் ஃப்ரெண்டோட சாட்டிங் பண்றான். டேய் பாஸ் வர டைம் ஆயிடுச்சுடா. பாஸ்க்கு என்னடா டெய்லி வராங்க, மேட்ச் டெய்லி வராது இல்ல, கண்டுக்காம இரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இப்படி இல்ல, கிட்ட வந்து சொல்றேன். வருண், இன்னைக்கு என்னோட அக்கா பர்த்டே, நீ வரணும். விஷ் பண்ணேன்னு சொல்லிடு. அது இல்ல, இன்னைக்கு என்னோட அக்கா எல்லாருக்கும் ப்ளே பாய் பப்ல பார்ட்டி கொடுக்கறாங்க, நீ வரணும். ஓகே. அவன் வரது இருக்கட்டும், முதல்ல அவனை ஒட்டிட்டு நிக்காத, தள்ளு. ஏப்பா அந்த கையை ஏமாலையும் வச்சு என்னையும் வா வான்னு கூப்பிட்டுருக்கலாம், கூப்பிட மாட்டியா? நீ வந்தா வா, இல்ல வராட்டி போ. வருண், நீ கண்டிப்பா வரணும். வருண் அவன் கண்டிப்பா வருவான். வேற யாரெல்லாம் வரா பார்ட்டிக்கு? வருண் வந்தா எல்லாரும் வருவாங்க. ஏய் காய்ஸ், இன்னைக்கு என்னோட அக்கா எல்லாருக்கும் பார்ட்டி தராங்க, கண்டிப்பா எல்லாரும் வரணும். இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சாதனைகள் படைக்கிறதுல நம்மளுடைய பெண்கள் நம்ம PV சிந்து மாதிரி அவங்க ஒலிம்பிக்ஸ்ல பலத்தை காமிச்சாங்க. அது மாதிரி நம்ம ஜானவி மேடம் பிசினஸ்ல காமிச்சிருக்காங்க. அவங்கள பத்தி பேச MP சாரை வரவேற்கிறேன். வெல்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமா என்னோட பொண்ணை பாராட்டுறதுக்காக வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றி. என்ன மாதிரி ஒரு அப்பா இருந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் என்ன வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை.
நான் ஒரு 20 வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்கேன். டாப் 100 பொசிஷன்ல வர்றதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஆனா என் பொண்ணு வந்த 2 வருஷத்திலேயே என்னோட கம்பெனியை டாப் 10 பொசிஷன்ல கொண்டு வந்திருக்கான். இந்த கிரெடிட் எல்லாம் அவளுக்கு தான் போய் சேரணும்னு சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ப்ளீஸ் கிவ் அவர் பிக் ஹேண்ட். இந்தியால பிசினஸ்ல டாப் 10ல இருக்கிற மிஸ்டர் அஜய் மிஸ்ராவை பேச அழைக்கிறேன். Good evening, everyone. This is proud moment of Jacknavi's father. ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் இந்த மாதிரி ப்ரௌட் மூமெண்ட் இருக்கும். கமிங் டு த ஜாக்னவி இந்த வருஷத்தோட பெஸ்ட் பிசினஸ் உமனா செலக்ட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி பெஸ்ட் பிசினஸ் உமன் ஆஃப் தி டிகேடா கூட நீங்களே ஆகணும்னு மனப்பூர்வமா பாராட்டுறோம். அது மட்டும் இல்ல, உங்க எல்லார் முன்னாடி ஒன்னு சொல்லணும். திஸ் யங் லேடி வாண்ட்ஸ் எனி ஹெல்ப் அட் எனி டைம் என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. என்னோட முழு சப்போர்ட்டும் கிடைக்கும். From bottom of my heart. Congratulations. Wish you all the best. Thank you, sir. Yeah. ஜானவி மேடத்தை பேச அழைக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல். அஜய் சார் மினிஸ்டர் சார்லாம் நான் ஏதோ பெருசா சாதிச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நான் இப்பதான் முதல் அடி எடுத்து வச்சிருக்கேன். ஓடுறதுக்கு ட்ரை பண்றேன். விழுந்துடாம ஓடுற சக்தி எனக்கு வேணும்னு நீங்க எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ. பாய். நான் என்ன சொன்னனோ ஆசிட்டிஸ் அப்படி தானே பண்ற. ஒன்று விடாம கச்சிதமா பண்ணிட்டு இருக்கேன் பாய். அந்த அஜய் மிஸ்ராவை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு. நீ என்ன பண்றேன்னா டேக் இட் பாய். ஹாய் சார், myself Dikshit. Can I join with you? என்னடா இவன் சடனாக பாலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கேன் ஐ ஜாயின் வித் யூன்னு கேட்குறான்னு நினைக்கிறீங்க தானே? லெட் மீ டெல் யூ நீட் IPCL ஃப்ரான்ச்சைஸிக்காக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கு சரியான ஃபண்ட்ஸ் பணம் உங்ககிட்ட இல்லை. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே நைட்டில் இருந்து மார்னிங் 4 வரைக்கும் தூக்கம் இல்லை. எதுக்கு டைமுக்கு சாப்பிடாம தூங்காம? கேஸ் ப்ராப்ளம் வேற. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? என்ன பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பார்ட்னராக அக்ரிமெண்ட் சைன் கூட தேவையில்லை. ஜஸ்ட் நான் கேட்குறப்போ ஒரு சின்ன ஹெல்ப், இல்லைன்னு சொல்லாமல் செஞ்சால் போதும். செய்வீங்களா? No. Goodbye. அப்படிதான். சூப்பர் ஷாட். இந்த மேட்ச் மேல போட்ட கேஷ் எல்லாம் மிஸ் மேட்ச் ஆயி போச்சுடா. அது சரி, எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு போச்சுடா? அது ஒரு பெரிய கதைடா. ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய் இருந்துச்சு. அதோட 4,000 ரூபாய் ஜெயிச்சேன். 4,000 ரூபாய் சேர்த்து 14,000 ரூபாய் வந்தது. அதுக்கப்புறம் 4 போயிருச்சு. 10,000 ரூபாய் இருந்துச்சு. 10ல 5 போட்டேன். அப்புறம் சேர்த்து 15,000 வந்தது. இந்த தடவை 10 போட்டேன். அதுவும் போயிடுச்சா? இல்ல 10 போய் 5 மிச்சமாச்சு. அதுக்கப்புறம் 5 போட்டேன். 5 வந்து 10 ஆச்சு. டேய், முதல்ல உன் அக்கவுண்ட்ல எவ்வளவு தான் இருக்குன்னு சொல்லி தரடா. இந்த 5 10. ரீல் விட்டது போதும், உட்காரு. அதுக்கு பெட்டிங்லாம் எதுக்குடா? என் அக்கவுண்ட்ல இருந்து உன் அக்கவுண்ட்டுக்கும், அப்புறம் உன் அக்கவுண்ட்ல இருந்து என் அக்கவுண்ட்டுக்கும் போட்டுக்கலாம்ல. எந்த டீம் மேலடா பெட் கட்டியிருக்கீங்க? மும்பையா? இன்னைக்கு சன்ரைசர்ஸ் மேல பெட் கட்டுங்கடா. என்னடா அப்படி சொல்ற? தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாதுடா. இன்னைக்கு பக்கா கேரண்டி சன்ரைசர்ஸ் தான் ஜெயிக்கும். யாருமே என்னோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன். கொஞ்சம் வாய மூணு பேசாம போறா தம்பி. இந்த ஸ்ரீராம் வந்துட்டானா பேட்டிங் கிட்டிங்னு பேசினா கழுத்து அறுத்துருவான்னு ஜாக்கிரதை. பாப்பா நெகட்டிவ்க்கே நேச்சர் மாதிரி ஆல்ரெடி நீ சொல்லாம இருந்தா போடா. ஆமாடா. வா மச்சான். ஹேவ் a nice day. டேய் என்னடா பண்றீங்க? M3ல இருக்கோம் மாமா. M3 அப்படினா மருந்து மந்திங் மேட்ச். டேய் மேட்ச் முழுக்க பார்க்கணும்னா இது 10வது போல இருக்கு. டேய் டிக்டாக் எவ்வளவுடா இருக்கு? அது 10,000 ரூபாய். நிறுத்துடா. உனக்கு கேக்குறதுக்கு வேற ஆளே இல்லையாடா? ஒரு கேள்வி கேட்டா வச்சுக்கோ, அதை தெளிவுபடுத்த இவ்வளவு பெரிய கதை சொல்லுவான். ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சோ கடைசியிலயும் அதே தான் இருக்குன்னு சொல்லுவான். கட் பண்ணி பார்த்தா வந்தது அரை பூஜ்ஜியம், போனது முழு பூஜ்ஜியம்னுவான். இந்த வரது போறதுன்னா என்னடா? அதான்டா கிரிக்கெட்ல பெட்டிங்கா? கிரிக்கெட் பிளேயர்ஸா இருந்துட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பெட்டிங் பண்றீங்களாடா? பெட்டிங்க்கு நம்ம தான்மா கரெக்ட். அதுல லூப் போல்ஸ் என்ன, ரைட் போல்ஸ்ல என்ன, அதெல்லாம் நமக்கு தான் கரெக்டா இருக்கும். அதுக்கு தான் அதான் சொல்றேன். டேய்
கிரிக்கெட்ன்றது 11 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுறது மட்டும் இல்லை, 11,000 பேருக்கு மேலே பார்க்குற எமோஷன்ஸ். சில பேருக்கு அது பிஸ்னஸ், சில பேருக்கு அதுதான் வாழ்க்கை. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பப்ளிக் எமோஷனோட விளையாடிட்டு இருக்கீங்களா? டே என் மேல சத்தியம்டா, இனிமே பெட்டே கட்ட மாட்டேன். கொஞ்சம் நிம்மதியா குடிக்க விட்றா. இல்லடா டேய், புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு. அதுக்கு தான் மச்சான் இப்படி ஊதிட்டு இருக்கேன். காமெடி. டேய் என்னடா அவன் டிக்டாக் ட்ரெண்டிங் வீடியோ மாதிரி பளபளப்பா இருக்கான். பப்ல ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. பப்புல பார்ட்டியா அப்படின்னா அவ்வளோ சீனெல்லாம் இல்லை. அவன் பப்புக்கு போனாலும் குடிக்கிறது கூல் ட்ரிங்க்ஸ் தான். அப்படின்னா வேண்டாம் மாமா, நீ மட்டும் போ, எங்க கிட்ட சரக்கு இருக்கு. போ போ. பைடா இங்க இருந்து போ. பை மாமா. ஆர்டர் சார். எனக்கு ஒரு லார்ஜ். டேய் என்ன ஆர்டர் பண்ணாலும் லிமிட்ஸோட ஆர்டர் பண்ணுங்கடா. மினிமம் லார்ஜ் கூட இல்லாம பார்ட்டி எப்படி பண்றது? மூடிட்டு இருடா. மூடிக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது. டேய் வருண், நீ இங்க வந்ததுக்கு ஐ அம் சோ ஹாப்பி. ஆமா, என்ன நீ பர்த்டே பார்ட்டிலாம் வீட்ல இல்ல ஹால்ல தானே வைப்பாங்க, நீ பப்ல வச்சிருக்க? பர்த்டே எங்க வேணாலும் பண்ணலாம், பட் இங்க பண்ணாதா கிக்கா இருக்கும். ஆமா மோனி, ஓன் டேஸ்டும் என் டேஸ்ட் எப்பயுமே மேட்ச் தான். டேஸ்டா? ஓன் டேஸ்ட் கூட தான். ஹே ராம், ஜான்வி மேடம் வந்திருக்காங்க. ஆபீஸ்ல ட்ரெடிஷனல் பொண்ணுங்களுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி இருப்பாங்க. இப்ப பாரு எப்படி இருக்காங்க. டேய் வாய மூடுறா, மேடம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருப்பாங்க. அப்படியா? ஏய் வாங்கடி, மேம விஷ் பண்ணிட்டு வரலாம். யா ஓகே. ரியலி? ஹாய் மேம். ஹாய் மேம். ஹாய். ஆக்சுவலி இன்னைக்கு என் பர்த்டே மேம். அதான் நம்ம ஆளுங்களுக்குலாம் பார்ட்டி கொடுக்குறோம். ஹாப்பி பர்த்டே. Thank you மேம். என்ஜாய் த பார்ட்டி. Thank you. என்னடா இன்னொன்னு குடிக்கிறியா? டேய் உனக்கு போதுமா? அத்தல மச்சான். சைஸுக்கு இதெல்லாம் பத்தாது, என் கூட வா. ஓகே. சாரி. டேய் உள்ள என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? வேற யாராவது இருக்காங்களா? இல்ல மச்சான். டேய் என்னடா இது? சரக்குடா. அது தெரியுது, அதே இங்க கொண்டு வந்த? அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். 90 ml குடிச்சாலே லிவர் போயிடும்னு சொல்லுவா. அதிகமா குடிச்சா சீக்கிரம் செத்து போயிடும்னு அட்வைஸ் பண்ணுவா. அதுக்கு தான் இதை கொண்டு வந்தேன். அதுக்குன்னு இங்க ஏன்டா கொண்டு வந்த? ஆல் பிராண்ட்ஸ் அங்கேயே கிடைக்கும்ல. இது வெளியில 500 ரூபா, அங்க 2500 ரூபா. சரக்கு கம்மியான விலையில, கிக்கு மட்டும் ஹை ரேஞ்ச்ல. ஓகே. ஊத்து. டேய் அவ ஹாப்பியா இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அவ்வளோ ஈஸியாக அவளை எதுவும் பண்ண முடியாது. அவளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. Thank you. சூப்பர். ஜானவி, what happened? It's okay. Are you okay? It's வா okay. வெளியே போலாம். எழுந்துரு, வா வெளியே போலாம். வா. No. கம். ஏய் no. Come on, வா. வா, நீ ஃப்ரெஷ் ஆகி ஃப்ரீ ஆயிடுவ. காலேஜில் எனக்கு சிறுபால் அடிச்சல, அப்பத்துல வந்து காத்துட்டு இருந்த டைம்காக. வாய மூடு. செம்மையா இருக்கா? சார் ஃபிகர் சூப்பரா இருக்கு. அப்ப எங்களுக்கு எனக்கு அப்புறம் நீங்க தான்டா. எம்பி பொண்ணுனா பயந்துரும் நினைச்சியா? People in the back, for the people in the front, for the people on the side, for the people on the front, for the people in the back, for the people in the front, for the people on the side, for the people on the front, for the people at the north and south, people kind of AC. Even though man, you're riding so tight, it's every little thing, man, I'm trying to do. People at the north and south, people kind of AC. Every little thing, man, I'm trying to do. Even though man, you're riding so tight, it's people in the back, for the people in the front, for the people on the side, for the people on the front, for the people in the back, for the people in the front, for the people on the side, for the people on the front, for the people at the north and south, people kind of AC. People at the north and south, people kind of AC. Every little thing, man, I'm trying to do. Every little thing, man, I'm trying to do. People in the back, for the people in the front, for
People in the back, for the people in the front, for the people on the side, for the people on the front, for the people in the back, for the people in the front, for the people on the side, for the people on the front, for the people west and north and south. You know it's kinda hasty. Going on, man, your back is so tired. It's the new thing, man. People west and north and south. You know it's kinda hasty. டேய் ஏன்டா தொல்லை பண்றீங்க? People in the back, for the people in the front, for the people on the side, for the people on the front, for the people in the back, for the people in the front, for the people on the side, for the people on the front, for the east and west and north and south. You know it's kinda hasty. The east and west and north and south. You know it's kinda hasty. I heard the new thing, man. I'm trying to do. I heard the new thing, man. I'm trying to do. People in the back, for the people in the front, for the people on the side, for the people on the front, for the east and west and north and south. You know it's kinda hasty. என்னங்கடா டயலாக் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க செய்கிற பாவத்துக்கு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், சட்டத்தில் மாற்றம் வரணும்னு அவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்காகவும் நடந்ததை நினைச்ச எல்லாரும் கோவமா இருக்கும்போதே அந்த கோவம் குறையறதுக்குள்ள அந்த டைம்ல இன்னொரு ரேப் நடந்துட்டு தாண்டா இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்க பண்ற தப்புக்கு தண்டனை கிடைச்சாதான் டேய் எல்லாருக்கும் பயம் வரும். மேடம் ஜாக்கிரதை. வீட்டுக்கு வந்துட்டோம் மேடம். லக்ஷ்மி பார்த்து மேடம். குட் மார்னிங் மேடம். மேடம், ராத்திரி என்ன ஆச்சு? என்னாச்சு லக்ஷ்மி? உங்களை கூட்டிட்டு வந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்காமா. நான் குடிச்சிட்டு வந்ததை டாடி பார்த்துட்டாரா? ராத்திரி நீங்க வந்தப்ப அப்பா வீட்லயே இல்ல. சரி, எங்க கூட. சீனு, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஏன் வருண் வரல? வரல மேடம். ஆளையே காணும். சரி, வந்ததே என் கேபினுக்கு வர சொல்ல, நான் பேசுறேன். மேடம், வர சொல்றேன். டே மச்சான், ஹாய். ஹாய்டா. சாரி, நைட்டு கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. என்ன நடந்தது ஞாபகம் இல்லை. என்னாச்சு? அப்புறமா சொல்கிறேன். சார், உங்களை மேடம் கூப்பிட்றாங்க. இப்போ தானே வந்த, உடனே கூப்பிட்டுட்டாங்க, போ. மே ஐ கம் இன் மேடம்? யா, ப்ளீஸ் கம். உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ சாரி மேடம், நேற்று நைட்டு வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ, நீங்க இதுக்கு சாரி சொல்றீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி நேற்று கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு எனக்கு ரொம்ப கிளியரா தெரியும். உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்த்தானுங்க, அதான் நான் அட்டாக் பண்ணிட்டேன். Thank you so much, Varun. ஓகே மேம், ஐ ஹேவ் சம் ஒர்க். கேன் ஐ லீவ்? யா, கேரி ஆன். ஓகே. Varun, once again, thank you so much. வெல்கம் மேம். ஹாய், குட் ஈவினிங். ஹாய். அவன் இங்க இல்ல. யாரு? உங்க கண்ணு யாரை தேடுதோ அவன் இங்க இல்ல. சரி, நியூஸ் என்ன சொல்லு. எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. ஜாப் கிடைச்சா கொடுக்க வேண்டியது ஸ்வீட் இல்லம்மா, எங்களுக்கு ஃபுல்லு. கொசுடா கொசு. அது உன்னை கடிச்சு எங்களை கடிச்சிட்டா டேஞ்சர்ல. இவன் கடிச்சா கொசுக்கு தான் டேஞ்சர். போடா. இங்க பாரு மாமா, இவன் என்ன சொல்றான்னு. போதும் மச்சான், அவன் மூஞ்ச அப்படி பார்க்க முடியல. ஆமா, அந்த ஸ்வீட் எங்க கூட. ஒன்னு அவங்களுக்கு, இன்னொன்னு எனக்கு. டேய், நீ ஸ்வீட் அதிகமா சாப்பிட மாட்டல. அவனுக்கு ஸ்வீட் கொடுக்கலான்னு வந்தல. அது அவருக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும். உண்மையை சொல்லு, நீ அவனை லவ் பண்றதானே? ஆமா, ஆனா அப்படி இல்ல. ஆமா அப்படி இல்லையா? உண்மையை சொல்றதுக்கு ஏன் பயப்படுற? பயம் இல்ல, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 3 இயர்ஸா பாக்குறேன், இப்போ அப்படியே தான் இருக்கான். எப்பதான் மாறுவானோ தெரியல. கரெக்ட் தான், நீயும் அவனை 3 வருஷமா பார்த்துட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீராம் உனக்கு தெரியாது. ரஞ்சியில சென்னை ஃபைனல் மேட்சுக்கு போச்சு. அது வரைக்கும் டாப் ஸ்கோர்ல இருந்த ஸ்ரீராம் கண்டிப்பா இந்த தடவை இந்தியாவுக்கு செலக்ட் ஆயிடுவோம்னு நினைச்சோம். அன்னைக்கு பிசிசிஐ செலக்டர் கூட வந்தாங்க. ஆனா ஸ்ரீராமுக்கு ஷார்ட் டெம்பர். ஆனா அந்த வீக்னஸை மும்பை டீம் பயன்படுத்திக்கிட்டாங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஸ்ரீராம் கீப்பர் தலையிலேயே அடிச்சிட்டான்.
அவன் உன்கிட்ட சொன்னானா இல்லையான்னு தெரியல, ஆனா நீனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்த்தாலே போதும் அவன் முகம் பிரகாசமாயிடும். அவன் எவ்வளோ கோவத்துல இருந்தாலும் உன் பேரை கேட்டா உன்னை அவன் பார்த்தா அவன் ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல், அவன் கண்ணு உன்னை தேடிக்கிட்டே இருக்கும். உனக்கும் அவன் மேல அதே லவ் இருக்குல்ல? யா, ஸ்ரீராம் வந்தா என்ன பார்க்க வர சொல்லுங்க. பாய். பாய். என்னடா இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம்? இந்த டைம்ல ப்ராஜெக்ட் முடிச்சது சூப்பர் மாமா. எக்ஸாக்ட்லி. வருண், வருண், நீ போடா. நான் இவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஸ்ருதி? நீ பண்றது எதுவுமே நல்லா இல்ல. நான் என்ன பண்ணேன்? நீ எதுவுமே பண்ணல. அதான் என்னோட ப்ராப்ளம். அப்படின்னா? நான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா நீ என்ன நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிற. நான் உனக்காக பார்ட்டி செட் பண்ணா கடைசியில உன்னை தவிர எல்லாரும் இருந்தாங்க. நான் வர வரை கூட நீ இல்ல. பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப பயங்கரமானவங்கன்னு சொல்லுவாங்க. நீ கூட அதே கேட்டகரி தான். ஏன்னா நீ மேடம் கூட போனதை நாங்க தான் பார்த்தோமே. ஷட் அப். எதிரில் இருக்கிறவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி ஒரு வாட்டி யோசிச்சு பார்க்கணும். இந்த கம்பெனிக்கு எம்டியா இருந்தாலும் அந்த திமிரெல்லாம் நம்ம கிட்ட காட்டாம நம்ம கிட்ட எவ்வளவு க்ளோஸா பழகுறாங்க. அப்படி இருக்கிற நம்மளோட எம்டியை பத்தி இவ்ளோ சீப்பா பேசுற? மைண்ட் யோர் பிசினஸ். கேட்டா என்ன? அம்மோ, என்ன இப்படி டைரக்டா வந்துட்ட? அம்மா பாத்துருவாங்க. உள்ள வா. எதுக்கு வந்த? நீ வந்தா ஏதாவது கொடுப்பல்ல. திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. நீ கொடுத்தா நான் போயிடுவேன். சரியா? நோ. கொடுக்குறியா? கொடுக்க மாட்டியா? நோ 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 நோ. சப்பா, நீ வேணான்னு சொன்னா எனக்கு அப்படியே வெறுப்பாயிடுது. நோ. சரி விடு. நோ. கொடுக்குறியா? நோ. நோ. அம்மா! மம்மி. நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. உன்னை ஆண்டி, கோவப்படாதீங்க. நான் அம்மாவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். ச்சே! என் பொண்ணை விட்டு தூரமா இரு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீயே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்க. என் பொண்ணை எப்படி பாத்துப்ப? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல? உன்ன மாதிரி வெட்டியா இருக்கவனுக்கு எந்த சம்பாத்தியமும் இல்லாதவனுக்கு நீ கட்டி கொடுப்பியா? இது வரைக்கும் உங்க அப்பா உழைப்புல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ என் பொண்ணோட உழைப்புல உட்கார்ந்து சாப்பிட நினைக்கிறியா? காதலிக்கிற அப்பா மட்டும் அவ கூட இருந்தா போதாது. அவ கஷ்டத்திலயும் நஷ்டத்திலயும் கூட இருந்து குடும்பத்தை பாத்துக்கிற சக்தி இருக்கணும். அவன் தான் உண்மையான ஆம்பளை. சந்தோஷமா போயிட்டு இருக்க எங்களுடைய வாழ்க்கையில உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. போடா வெளிய, போடா வெளிய. ஆண்டி, நான் சொல்றேன். ஆண்டி, Get out. நூற்றி 40 கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்த நாட்டில் 10 கோடி பேர் கிரிக்கெட் ஆடினாலும்
கிரவுண்டில் தேவைப்படுறது என்னமோ 11 பேர் தான்டா. கிரிக்கெட்டர் ஆகணும்னா டேலண்ட் மட்டும் பத்தாது, அதிர்ஷ்டமும் வேணும். அதுக்கும் மேலே பணம் இருக்கணும். எல்லாத்த விட முக்கியமாக பொறுமை இருக்கணும். வாழ்க்கைங்கிறது நீ பிடிச்சி போடுற சிகரெட் இல்லைடா. நீ பிடிச்சி போட்ட சிகரெட்டை உன்னால் திரும்ப வாங்க முடியும். ஆனால் நீ கடந்து வந்த வயசு உனக்கு எப்பவும் திரும்ப கிடைக்காது. எங்கள் அப்பா என்னை எப்போ திட்டினாலும் நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு அவர் பேசின பேச்சு என் மனசை தொட்டுருச்சு. அம்மாவோட அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் எதை சாதிக்கணும்னு புரிஞ்சுது. நான் ஒரு கிரிக்கெட்டராக மறுபடியும் கிரவுண்டில் இறங்கினேன். அது எப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வருணோட வாழ்க்கையில் யாரோ ஒருத்தரால் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஏய் ராமு, எஃப்ஐஆர் போடு. சாவுக்குறாக்கி, நீங்களா எதுக்குடா வாழ்றீங்க? காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. உங்க ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்களை கொன்னு போட்டுடுறீங்க. சி! என்னோட வைஃபை நானே கொன்னுட்டேன். குட் மார்னிங் மேடம். ஹாய் வருண், உட்காரு. பரவாயில்ல, சொல்லுங்க. நீ இங்க பேரர் இல்ல, உன்கிட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்கு. உட்காரு. வர சொல்லியிருந்தீங்க. உன் வயசு என்ன? 24. அப்பனா 1997. எஸ் மேடம். மந்த்? ஜூலை. நான் ஆகஸ்ட். நீ என்னை விட ஒரு மாசம் பெரியவன் தான். மேபி மேம். நான் உன்னை விட சின்ன பொண்ணு தானே. அப்போ மேம்லாம் எதுக்கு? கால்மி ஜானு. இன்ஃபேக்ட் ஜானவிங்கிறத விட ஜானு பெட்டர்ல. கால்மி ஜானு. நீங்க என் பாஸோட பொண்ணு அப்படின்னா எங்களோட பிரின்சஸ் பாஸ். அப்படி இருக்கும்போது நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடவே 10 வருஷம் ஆயிடும். இதுல ஜானுன்லாம் கூப்பிடணும்னா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இங்க பாரு வருண், எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் தெரியாது. எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுவேன். அதான் கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டுட்டேன். உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் வருண். உனக்கு அப்பா அம்மா இல்ல, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உனக்கு யாருமே இல்ல. அது எல்லாமே நானா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட லக் என்னன்னா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்ல. என்னுடைய கேஸ் கரெக்டா இருந்தா இப்போ உன்னுடைய ஃப்ரெண்ட் ஸ்ரீராம் கிட்ட பேசிட்டு அவன் என்ன சொல்றான்னு நீ கேட்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா? நீங்க கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா. டேய், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. அதான் நீ ஃபோன் பண்ணோன்னு எடுத்துட்டேன் இல்லடா. என்ன விஷயம் சொல்லு. நல்ல விஷயம் தான்டா. என்னடா நல்லது? அந்த பொண்ணு எங்க பாஸோட பொண்ணு. ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா என் தலை அவங்க வீட்டுல திருஷ்டி பொம்மையா மாறிடும்டா. என் உடம்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கும். பாடல் எடுத்துட்டு போக ஒரு தப்பும் இல்லடா வருண். நீ ஒன்னு செய்ய. சொல்லு. அந்த பொண்ணு கிட்ட போய் உங்க அப்பாவோட சம்மதத்தை நீ தான் வாங்கணும்னு சொல்லிடு. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஹாப்பி, இல்லைன்னா அவ்வளவுதான் நினைச்சுக்கோ. அப்படியா சொல்ற? அது
நீங்க என்ன லவ் பண்றீங்களே தவிர நான் உங்களை லவ் பண்ணலல்ல. நான் உங்ககிட்ட காசு இருக்குன்னு உங்களை ட்ராப் பண்ணி உங்களை லவ் பண்ண வச்சு உங்க வசதிக்காக, அதாவது இப்படி உங்க அப்பாவும் நீங்களும் நினைக்க கூடாதுல்ல. நீங்களே போய் உங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்குனீங்கன்னா. அவங்க ஓகே சொன்னா உனக்கு ஓகேவா? ஓகேவான்னு கேட்டா டன். எனக்கு புரிஞ்சிருச்சு. அவர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு உனக்கு நான் கால் பண்றேன். வெயிட் பண்ணு, வரேன். என்னையா கிருஷ்ணா, என்ன விஷயம்? என் பையனை போலீஸ்காரங்க எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க சார். என்னையா பண்ணாவன்? என் பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான் சார். அந்த பொண்ணு எஸ்ஐயோட சொந்தக்கார பொண்ணா சார். அதுக்காக வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவனை கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க சார். ஆனா அந்த பொண்ணுக்கு உன் பையன் மேல விருப்பமா? அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சார். எனக்காக வேலைக்கெல்லாம் போறா சார். 2 பேரும் மேஜர் தானே? எந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்? சார் R2 போலீஸ் ஸ்டேஷன் சார். ராம்பாபு சார், அந்த R2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனை போடு. எஸ்ஐ சாருங்களா? சார் ஒரு நிமிஷம் இருங்க, எம்பி சார் பேசுறாரு. ஹலோ. வணக்கம் வணக்கம். என்னையா 2 பேர் காதலிச்சா அவங்கள அடிக்கிறியாமே? அவங்க காதலிச்சா உனக்கு என்னையா பிரச்சனை? இங்க பாரியா, அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. நீயே பக்கத்துல இருந்து அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வை. சரி சரி. முதல்ல கண்ணில் ஒத்திக்கமா. Dad, I'm so happy and I'm very proud of you. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு நான் ரொம்பவே பயந்தேன். ஆனா நீங்க உங்ககிட்ட பேசினதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா சொல்லலாம்னு வந்தேன். தைரியமா சொல்லுமா. நீ என்னோட ஒரே ஒரு பொண்ணு. அது நான் ஒரு பையனை லவ் பண்றேன் டாடி. அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானா? யார் அந்த பையன்? சொல்லுமா. அது வேற யாரும் இல்லப்பா. வெயிட். உன்னோட டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவன் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வா உட்காருமா, நான் சொல்றேன். சொல்லுங்க டாடி. கேட்டியா? உன் பொண்ணு லவ் பண்றாளாம். டாடி சொல்லுமா. பையன் உன் கிளாஸ்மேட்டா? அந்த பையன் நம்மள மாதிரி பொலிட்டிக்கல் ஃபேமிலியில பிறந்த பையனா? இல்ல டாடி, நம்ம கம்பெனில ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்ப்ளாய். அவர் ரொம்ப நல்லவர். நீங்க அவர்கிட்ட பேசுங்க, உங்களுக்கே பிடிக்கும். என்ன பேசணும்? என்கிட்ட பேசணும்னா மினிமம் குவாலிட்டிஸ் அது இருக்கணும். பொண்ணுதான் இவ்வளவு தூரம் சொல்றாள்லங்க, ஒரு தடவை பேசிதான் பாருங்களேன். வாயமுறை. என்னாச்சு டாடி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்க பெரிய மனசு பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அப்புறம் ஏன் விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி? அவங்க கூட உன்னை ஏமா சேர்க்கிற? அவங்க அந்தஸ்துக்கு அது சரியா இருந்துச்சு, அதனால ஓகேன்னு சொன்னேன். நீ கூட நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தவனை காதலிச்சிருந்தா நானும் ஓகேன்னு இருப்பேன். ஃபைனலா என்ன டாடி சொல்றீங்க? அந்த பையன் கூட உன் கல்யாணங்கிறது எனக்கு பிடிக்கலாமா? நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதை பாருமா, சட்டமும் சமுதாயமும் காதலர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். கல்யாணத்தை வேணா என்னால தடுக்க முடியாம போகலாம். ஆனா அதுதான் உன் முடிவுன்னா இந்த வீட்டில் உன்னோட பங்கும் நம்ம கம்பெனில உன்னோட ஷேரும் எதுவும் உனக்கு கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்க. லைஃப்ல ஒரு விஷயம் வேணும்னா இன்னொரு விஷயத்தை விடணும்னு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஃபேஸ் பண்றேன் டாடி. தேங்க்ஸ் டாடி. பாத்தியா உன் பொண்ணு லட்சணத்தை? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேய் அங்க பாறறான் வரான். டேய் என்னடா என்னாச்சு? இன்ஸ்டாகிராம்ல லைவ் போடணும்னு இப்பதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன்டா. போடா நீயும் டிக்டாக். டேய் என்ன எது வேணாலும் சொல்லு, என் இன்ஸ்டாகிராம் பத்தி எதுவும் பேசாத. இன்ஸ்டாகிராம்ல பேசுற பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமாடா? டேய் ஹாய் 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 டார்லிங். டேய் பக்கத்துல சத்தம் போடுறது என்னோட டிரைவர். நீங்க என்ன மட்டும் பாருங்க. டேய் ஆபீஸ் பையா, ஆபீஸ் பையாடா சொல்றா. டேய் என்னடா ஆச்சு? டேய் ஒருத்தனே விடாதடா, வாங்கடா. ஆயா ஆமா.
காசி அண்ணா வந்துட்டாரு. இனி நீங்க எல்லாருமே காலி தான்டா. ஏய் பாஸ்கர், போட்டு தள்ளுங்கடா அவனுங்கள. ஓடுங்கடா அவனுங்கள. மேல என்னமோ குளிர்ச்சியா இருக்கு, கீழே என்னமோ சுட சுடன்னு இருக்க. என்னடா இருக்கும்? ஜாகிரதா, மெதுவா பாத்து. நம்மளே இவனுக்கு அடிச்சானுங்க. டேய் என்னடா? டேய் போனை கொஞ்சம் இருறா. போனா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஏதாவது பொண்ணு கிட்ட பேசணுமா இல்ல அம்மா கிட்ட பேசணுமா? இந்த மாதிரி நேரத்துல எனக்கு டைம் பாஸே டிக்டாக் தான்டா. இன்று முதல் டிக்டாக் பேன் செய்யப்பட்டுள்ளது. அதிர்ச்சியில் மக்கள். யாரும் வந்திருக்காங்கடா, போய் பாரு. எங்களுக்கு பின்னாடி ஏதோ நடக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஜானு எனக்கு ஷாக் கொடுத்துட்டா. சாய், இப்போ எப்படி இருக்கு? டிக்டாக் பேன் ஆயிடுச்சு. சரி, அவனை பத்திலாம் விடு. உங்க அப்பா உன்கிட்ட என்ன சொன்னாரு? ஒத்துக்கல, கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் வீட்டை விட்டு வந்துட்டேன். நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஆமா ஜானு, இவ்வளோ சீக்கிரமா ஏன் இவ்வளோ பெரிய டெசிஷன்? பார் வருண், ஜானு உனக்காக சொத்து சொகன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா. உனக்கு என்னடா ஏதோ எமர்ஜென்சி வார்டில் நிற்கிற மாதிரி டென்ஷன்ற? அது இல்லடா. எதுவும் இல்லடா. உனக்கு அவளுக்கு நீ, உங்க ரெண்டு பேத்துக்கும் நாங்க. ஆமாடா, ஒரே கல்யாணத்தை ரெண்டு டைப்பா பண்றது ட்ரெண்டுடா. நம்ம அப்படியே பண்ணுவோம். பி 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 டூம் டோம் டோம் பி 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 டூம். பாசியா கல்யாணம் நடக்கடா. என் பொண்ணுக்கு உன்னை எப்படா பிடிச்சது? இது வரைக்கும் அவ என் பொண்ணு யாரையுமே விரும்பினதில்லை. இப்போ ஒன்றும் இல்லாத உன்னை போய் லவ் பண்ணியிருக்கா. என்கிட்ட ஆஸ்தியும் அந்தஸ்தும் இல்லாம போலாம், ஆனா நான் அவளை உயிருக்கு உயிரா பார்த்துப்பேன். அவ்வளோ தைரியமா? இதை பாரு, எங்களை ஆசீர்வாதம் பண்ண வந்திருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா என்னை மிரட்டிட்டு போறதுக்கு தான் அவர் வந்தாரு. அவரோட மிரட்டலை விட என் காதல் பலமானது. யாருமே இல்லாத எனக்கு
எல்லாமே என் ஜானுவானா. நாங்க 2 பேரும் எங்களோட கவலைகளை மறந்துட்டு வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம். ஆனா ஜானவியோட அப்பா எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாரு. வாழறதுக்கு காதல் ஒண்ணு மட்டும் போதாது, பணம் கூட வேணும்னு எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. வருண், ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. உனக்கு குட் நியூஸ் சொல்லவா? என்னது? உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணிருக்கல்ல, just wait few months, everything will be back. உனக்கு யார் வேணும் ஃபர்ஸ்ட்? மம்மி வேணுமா, டாடி வேணுமா? நீதான் வேணும் எனக்கு. ஐயோ லூசா நீ, நான் எங்க போக போறேன்? இவ்வளவு நல்ல ஹஸ்பண்ட விட்டுட்டு உன் அப்பா அம்மா உன்கிட்ட கொடுக்காம? லவ் யூ ஜானு, லவ் யூ. இப்ப நாங்க 2 பேர் இல்ல 3 பேர். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். என் நண்பர் ராம் பிரசாத் ஒரு ஐடியா கொடுத்தான். ஏண்டா அந்த ரயில்வே காலனி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பாக்கிய வசூல் பண்ணியா இல்லையா? அக்கா அது என்னடா நீ கேட்கலையா இல்ல அவன் குடுக்கலையா? டெய்லிக்கும் போயிட்டு தான் வரேன், அவங்க வீடு பூட்டி இருக்கு, நான் என்ன பண்றது? தாழ்பால் போட்டிருந்தா அவனோட கதவை உடைச்சு வீட்ல இருக்க சாமானை எடுத்துட்டு வரணும். அப்பதான் நம்ம வழிக்கு வருவான் அவன். சரிக்கா, இனிமே நான் பாத்துக்கிறேன். என்னடா நீ பாத்துக்கிறது? தண்டமா போய் வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. என்னடா பார்வை? போ போய் காசை வாங்கிட்டு வா போ. என்னடா வாழ்க்கை இது? அக்கா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அக்கா. கிளம்புடா, போ போ அந்த காசி வீட்டுக்கு போ. சரிக்கா. வணக்கம்க்கா. என்னடா எம்பி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமா? ஆமாக்கா. என்ன வேலையா வந்திருக்க? அது வந்து அக்கா புதுசா கல்யாணம் பண்ணிருக்கான்ல, கொஞ்சம் பணம் தேவைன்னு கடன் வாங்கலான்னு வந்தோம். தேவை அவனுக்கு இருந்தா அனாவசியமா நடுவுல எதுக்கு நீ பேசிட்டு இருக்க? சரி சரி, எவ்வளவு வேணும்னு சொல்லு. ஒரு 2 லட்சம்க்கா. 2 லட்சம்? இங்க பாரு, மாசம் பிறந்ததும் கரெக்டா வட்டியை கொடுக்கலனா மேட்ரு அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஈஸியாடா? அம்மா ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, அந்த பழைய பாய் இருக்க இடத்துல ஒரு பையில பணம் இருக்கு, 2 கட்டுகளை எடுத்துட்டு வா. ஸ்வீட்டுங்கிற பேரே இவ்வளவு ஸ்வீட்டா இருந்தா ஸ்வீட்டி எவ்வளவு ஸ்வீட்டா இருப்பா. இவதான் ஸ்வீட்டியா? அம்மா ஸ்வீட்டி, உன் தங்கமான கையால அவங்களுக்கு சரிங்கம்மா. வேணாம். என்ன என்கிட்ட வரா? என்னடா அவ என்ன பார்த்து வைக்கப்படுறா? ஆளு பார்க்க முத்தி போன மூஞ்சி மாதிரி தெரியுறா. இங்க பாரு சாஃப்ட்வேர், என் பொண்ணுக்கு பையன் பார்த்துட்டு இருக்கேன். ஆமாக்கா, நம்ம பொண்ணு என்னமோ நல்ல ஹார்ட்வேர், அவங்க என்னமோ சாஃப்ட்வேர். 2 பேருக்கும் கரெக்டா ஆகும். என்ன சொல்ற சாஃப்ட்வேர்? சரிங்கம்மா, நம்ம தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்தோம். அம்மாவா? தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. என்னடா நம்ம தங்கச்சி நம்ம அம்மா. இங்க பாருடா, கரெக்டா மாசம் மாசம் பட்டி மட்டும் கொடுக்காம இரு, அப்ப இருக்கு உனக்கு. சரிம்மா. ஏய் வாடா போலாம். பணம் தங்கச்சி. ஏய் வாடா வாடா சீக்கிரம் போ. அம்மா தங்கச்சியும் திருட்டு பையன். டேய் மச்சான், பணம் கைக்கு வந்துருச்சுல, பெட்டு கட்டலாம். நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. டேய் மல்லி, பணம் கிடைச்சிருச்சு. எங்க வரோம்? ஜானு அம்மாவாக போறான்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை இன்னும் நான் நல்லா பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணேன். ஒரு தப்பான வழியில போனேன். ஹைடெக் கிரிக்கெட் பெட்டிங்.
ஒரு உலகம். இந்த ஊர்ல இருக்கிற எல்லார் பணமும் இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சது. பெட்டிங் கட்ட ஆரம்பிச்சேன். இந்த ஓவர்ல 12 ரன்ஸ், 50,000 பெட். இருக்கிறது 2 லட்சம். இவனுக்கு 10,000 ரூபாய் கட்டிட்டேன். எதுக்குடா 50,000 கட்டுறப்போ? எஸ். ஒரு லட்சம். டேய் 10 கட்டுறா. சுமார். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 2 lakhs வரைக்கும் ஜெயிச்சேன். இன்னைக்கு இது போதும்டா. டேய் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம்டா. அதிகமா ஆசைப்படக்கூடாது. சரி கிளம்பும். பை. எல்லா மேட்ச்லயும் பெட்டிங்ல ஜெயிச்சுக்கிட்டே வந்தேன். எஸ் எஸ். என்னோட புத்திசாலித்தனத்தால தான் பணத்தை ஜெயிக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா பெட்டிங்ல எவ்வளோ அதிகமா ஜெயிச்சனோ அதே மாதிரி முழுசா தோத்துட்டேன். பீட்சா ஏய் மேட் பை சானு. ஆ? நானே ஊட்டி விடுறேன். நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. பொண்டாட்டி முழுவாம இருக்கா, கடன் வேணும்னு வந்த, வட்டியெல்லாம் கரெக்டா மாசம் மாசம் கொடுப்பேன்னு சொன்னேன். உண்மையான கதை கடவுளுக்கு தான் தெரியும். வட்டியை கேட்டு போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிற. இங்க வந்து பார்த்தா பீட்சா, பொண்டாட்டியோட ஜல்சா. எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன் சொல்ற மாதிரி இருக்கு உன்னோட கேள்வி. My name is ஜெகதாம்பா. I giving கடன் to your husband. No asal, no வட்டி, no phone lifting call. சாரிங்க, எனக்கு ஒரு 1 week டைம் கொடுங்க. உங்க எல்லா பணத்தையும் நான் கொடுத்துறேன். மேடம் டெல்லிங்லடா, வா போலாம். ஹலோ மேடம், ஜெகதாம்பா பர்ஃபெக்ட். 1 week வெயிட்டிங். 1 weekல குடுக்கலனா வாங்கடா. என்ன வரணும் இது? ஜாப் கிடைச்சிருச்சுன்னு சொன்ன, அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன, அப்ப இதெல்லாம் என்ன? ஜாப் கிடைக்கல ஜானு, கிடைக்குன்ற ஹோப் கூட இல்லை. நான் சம்பாதிக்கிறதுக்கு உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா? நீ எப்படி பிறந்த, எப்படிலாம் வளர்ந்த, நீ உன் கையை சுட்டுக்கிட்டு துடைக்கிற, கூட்டுற. எப்படி வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல வருண். எனக்காக நீ இருக்க, உனக்காக நான் இருக்கேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஜானு, ஆனா பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகாது. மோரோவர், நீ இப்ப வெறும் ஜானவி மட்டும் இல்ல, என் பிள்ளைக்கு அம்மாவும் தான். அதுக்காக நீ கடன் வாங்கணுமா? என்னை விட என் துரதிர்ஷ்டம் ரொம்ப ஸ்பீடா இருக்கு ஜானு. நான் எவ்வளவு ஸ்பீடா போனாலும் என் துரதிர்ஷ்டம் என்னை சேஸ் பண்ணி எனக்கு முன்னால வந்து என் தலைமையில அது உட்காருது. I am helpless and hopeless. Don't lose your hope. I'm there for you. Excuse me. Good morning, madam. Please tell me what can I do for you, madam? என் பேரு ஜானவி. நான் அஜய் மிஸ்ரா சாரை பார்த்தே ஆகணும். Okay. Please give me a moment, ma'am. Hello. Good afternoon, sir. Miss Janu is here to meet you. Could you please come here? சார் உள்ள இருக்காரு, நீங்க போய் பேசுங்க மேடம். ஹலோ சார். ஹாய் ஜான்வி, வாட் a pleasant surprise. உட்காரு. Thank you. ஓகே சார், நான் கிளம்புறேன். நம்ம சீக்கிரம் மீட் பண்ணுவோம். Thank you.
எங்க இவ்வளவு தூரம்? எனி ஹெல்ப்? எனக்கு ஜாப் வேணும் சார். வாட்? ஒரு எம்பியோட பொண்ணு நீ பெஸ்ட் பிசினஸ் உமன்ங்கிற அவார்டு வர வாங்கியிருக்க. உனக்கு ஜாப் வேணுமா? ரீசெண்டா நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபேமிலியில இருந்து செப்பரேட் ஆயிட்டேன். ஓ, ஐ நீட் ஜாப் சார். நோ 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 நோ, டோன்ட் சே லைக் திஸ். ஈச் அண்ட் எவரி கம்பெனி நீட்ஸ் யூ. உனக்கு எந்த மாதிரி ஜாப் வேணும்? எந்த மாதிரி போஸ்ட் வேணும்? அந்த ஜாப் இந்த ஜாப்லாம் எதுவும் தேவையில்லை சார். எனக்கு இப்போ தேவை ஃபினான்ஷியல் சப்போர்ட். நான் புதுசா ஐபிசிஎல்ல ஒரு டீம் வாங்க போறேன். அதை சாமர்த்தியமா டீல் பண்றதுக்கு ஒரு பர்சன் வேணும். ஸோ ஐ திங்க் யூ கேன் டூ திஸ். ஷூர் சார், தேங்க்யூ ஸோ மச். குட். ஜானுக்கு வேலை கிடைச்சது. எங்க கஷ்டம்லாம் தீந்துடுச்சு. ஆனா ஸ்ரீராமோட நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா இவ்வளவு கம்மியா வைக்கிற? அதிகமா சாப்பிட்டா போய் சேர்ந்துருவீங்க, கம்மியா சாப்பிட்டா தான் உயிரோட இருப்பீங்கன்னு டயட்டிஷியன் சொன்னார் சார். எனக்கு ஒண்ணு வச்சுட்டு நீ அவ்வளவு வச்சிருக்கியாடா? நோ ப்ராப்ளம் சார், அரை மணி நேரத்தில் செரிச்சு போயிடும். ஐயோ அப்படி பார்க்காதீங்க சார், கண்ணு பற்ற போகுது. பாபாய் வணக்கம். என்ன சிங்கிளா வந்திருக்க? உன் கூட்டம் எங்க? இல்ல பாபா, உங்ககிட்ட பர்சனலா பேசணும். சொல்லு. சும்மா தான் இருக்கேன்ல, எதுக்கு சும்மா இருக்கணும்னு சின்ன பசங்களுக்காக ஒரு அகாடமி கட்டலான் இருக்கேன். அவங்களும் கிரிக்கெட்டை கத்துக்கலாம், நானும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். சூப்பர் ஸ்ரீராம், நல்ல டிசிஷன் எடுத்திருக்க. அதுக்காக தான் உங்க ஹெல்ப் வேணும் பாபா. என்ன செய்யணும்? நம்ம கிரவுண்ட் பக்கத்துல ஒரு காலி இடம் இருக்குல்ல, அதை எனக்காக கொஞ்சம் பேசி லீஸுக்கு எடுத்து ஓ கொடுத்தோம். அவ்வளவுதானே? அது நம்ம கான்ட்ராக்டர் நரசிம்மனோடது. ஆனா அவன் பண விஷயத்துல அண்ணன் தம்பியா இருந்தா கூட பார்க்க மாட்டான். பாபாய் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பேசுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீ போய் கொண்டு வா. போயிட்டு வரேன் பாபா. ஓகே. பெட்டிங்ல பணம் போயிடுச்சு சார். எங்க அப்பா பணம் கொடுக்க மாட்டேன்னு பணம் சொல்லிட்டாரு. கொடுக்கலன்னா செத்துருவியா? இப்போ உயிரோட இருந்து அழ வைப்பீங்க, அப்புறம் செத்துட்டு வாழ்க்கை பூரா அழ வைப்பீங்களா? டேய் இவனை வீட்டுக்கு கூட்டு போங்கடா. முதல்ல நம்ம பையனுக்கு வேலை வாங்கி தரணும். தம்பி அம்மா என்னாச்சுப்பா, இப்படி இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. சாப்பாடு போடவா? வேண்டாம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன். 2 நாளா இப்படிதான்டா இருக்க, என்னாச்சுடா? அதாம்மா, கிரிக்கெட் கோச்சிங் எடுத்துக்காக இன்னும் அமௌண்ட் எனக்கு கிடைக்கல. என்ன செய்யறதுனே தெரியல, யாரை கேட்கறதுன்னு தெரியல. நீ யார்கிட்டயும் கேட்க வேணாம்ப்பா. என்னம்மா இது? உங்க அப்பா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காரு. உன்னை உங்க அப்பா திட்டுறாரே தவிர அவருக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? லக்ஷ்மி, இதோ வரேங்க. குளிக்க சுடு தண்ணி வை. இங்க கொடுங்க. அப்பா, நீங்க எதுக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க? டேய், நீ கவலைப்படாம இருக்கிறதுக்காக உங்க அப்பா உனக்காக என்ன வேணாலும் செய்வாருடா. இத்தனை நாளா நமக்காக ரொம்பவே அவர் கஷ்டப்பட்டுட்டாருப்பா. இதுக்கு மேலேயாவது அவருக்கு ரெஸ்ட் கொடு. ஏண்டா இன்னும் உங்க அப்பா உனக்கு வில்லன் மாதிரி தான் தெரியறாரா? இல்லம்மா, அப்பா தான் ஹீரோ, உண்மையான ஹீரோ. லவ் யூ பா. எஸ் எஸ், இந்த ஐபிசிஎல்ல சென்னை டைகர்ஸ் டீம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஹலோ மாயா. ஹலோ சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். உட்கார். Thank you. If you don't mind, சார் கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஓகே. Thank you. சொல்லு, என்ன விஷயம்? நான் தான் நீ செஞ்சிருக்க காரியத்தை இந்த உலகத்துக்கே காட்டலாமா? இத பாரு, இப்படி
வயசானவனா இருந்தாலும் நீ செம்மையா விளையாடி இருக்க. அவளை எதுவும் பண்ணிடாத. தேங்க்யூ பேர். 2 பேர் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா? இப்பவே உங்க கதையை முடிக்கிறோம். கண்ணை யார் வேணா கையில் எடுக்கலாம், ஆனா அதை வச்சு சுடுறதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் உனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா? ஏன்டா இப்படி பண்ண? நான் சொன்ன மாதிரி செய்யலன்னா அஜய் மிஸ்ராவோட கதை பொண்ணுங்க வாழ்க்கையெல்லாம் நாசம் பண்ற மிஸ்ராவா கேவலமான மிஸ்ராவா மாறிடுவேன். நம்ம மீடியா பத்தி உனக்கு தெரியும்ல, கயிறை காட்டினாலே பாம்புன்னு நம்ப வச்சிருவாங்க அவங்க. நீ தான் அந்த பாம்புன்னு காமிச்சா உனக்கு என்ன வேணும் சொல்லு. சரி. ஏய், என்னாச்சு சார்? எனக்கு என் அப்பா எப்படியோ அப்படிதான் நீங்களும். அவங்க ப்ராப்ளம்ல இருந்தா ஐ ட்ரை டு சால்வ் இட். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க சார். தப்பு பண்ணிட்டா, மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டா. பிரச்சனை சரியாயிடும் நினைச்சேன், ஆனா நானே அதுல மாட்டிப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம் சார், நான் பாத்துக்கிறேன். 1 minute சார். ஹலோ ஹலோ வருண், எங்க இருக்க? ஹலோ ஜானு. ஹலோ, நீ பேசுறது எதுவும் எனக்கு கேட்க மாட்டேங்குது. டிராஃபிக்ல இருக்கேன், கேட்க மாட்டேங்குது. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? நம்ம அஜய் சார் இப்போ ஒரு ப்ராப்ளத்துல இருக்காரு. ஒன்னும் கேட்கல. தீப்சித்துங்கிறவன் இவரை மிரட்டுறாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டு பேசுறேன். அவ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தா, ஆனா நான் வீட்டுக்கு போறதுக்குள்ளே என்னுடன் நடக்க உறவும் இங்கு இல்லை, கண்கள் துடைக்க கைகள் எதுமில்லை, என்னை வெல்ல வார்த்தைகளே இல்லை, ஏனோ உலகம் இருளானதே, ஏனோ தான் என் பிரபஞ்சம் இருளாய் மாறி போச்சே, தீராத சோகங்கள் தந்து மறைந்தேதான் போச்சே, என்னுடன் நடக்க உறவும் இங்கு இல்லை, கண்கள் துடைக்க கைகள் எதுமில்லை, என்னை வெல்ல வார்த்தைகளே இல்லை, ஏனோ உலகம் இருளானதே. அலைகள் என்னை தழுவ மறுத்ததேனோ, ஒளிரும் நிலவும் வாடி போனதேனோ, மலரும் நாட்கள் நின்று போனதென்ன, ஏனோ தீபம் அணைந்து போனதென்ன, சொல்ல வந்த வார்த்தை நெஞ்சில் புதைந்து போச்சே, இதயமின்று ஏனோ பாரமாக ஆச்சே, என்னுடன் நடக்க உறவும் இங்கு இல்லை, கண்கள் துடைக்க கைகள் எதுமில்லை, என்னை வெல்ல வார்த்தைகளே இல்லை, ஏனோ உலகம் இருளானதே.
டேய் ஸ்ரீராம், மார்னிங்ல இருந்து எங்கடா போன? போன கூட எடுக்கவே இல்ல. டேய் உன்னை தானே கேட்குறோம், எங்கடா போயிருந்த? என்னடா அப்படி பாக்குற? சொல்லு. வருணை பார்க்க போயிருந்தேன். டேய் எப்படி இருக்கான் அவன்? கேட்டா ஏன்டா அமைதியாயிட்ட? டேய் அவன் கொலை பண்ணான்னு எப்பறம் எல்லாரும் நம்புறாங்க? அது இல்லடா, அவனை பார்க்க விட மாட்டாங்க. யாரு? வேற யாரு? போலீஸ் தான். அவங்க ஏன்டா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க? நேரா பிரிசனர் சைட்டுக்கு போலாம், ரெக்வெஸ்ட் பண்ணலாம், நேரா போய் பார்க்கலாம். அப்படி பார்க்கணும்னா கூட ஒரு அப்ரூவல் வேணும்டா. என்னடா? அவனை சுத்தி ஏதோ ஒன்று நடக்குது. என்னன்னு தான் புரியல. அனில், நம்ம டீமுக்கு ஒரு புது பிளேயர் வேணும். ரொம்ப தரமா விளையாடணும். ரஞ்சி பிளேயர் டீம் லிஸ்ட்டை நாம செக் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அது உண்மைதான் மிஸ்ரா. ஆனா இப்ப நமக்கு உடனே அப்படி ஒரு பிளேயர் கிடைப்பாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அந்த டீம்ல அவன் விளையாடினானா கண்டிப்பா அவன் என் இடத்துல தான் இருப்பான். அப்ப பேன் இருந்தா எப்படி? இல்ல, டீம் இப்போ எடுத்துட்டாங்க. ஓகே, ஐ வில் டாக் டு ஹிம். குட் லக். ஆல் தி பெஸ்ட். சியர்ஸ். ஹாய் ஸ்ரீராம். ஹாய், எப்படி இருக்க? குட். ஹவ் யூ? ஃபைன். ஃபைனலாக தமிழ்நாடுக்கு கேப்டனா? கேப்டன் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை ஸ்ரீராம். நம்ம டீமை டாப்புக்கு கொண்டு வரணும், அதான் முக்கியம். எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பிளேயர் நீ தான் ஸ்ரீராம். ஸோ என் டீமில் நீ வந்து விளையாடினா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டா. I'll announce all the new player names that they will play for this IPCL. Name David, Australia. Sol. Sriram, India. Once again, Chennai Tigers. Sriram. Sol. இதுக்கு முன்னாடி இந்தியன் டீம்ல கேப்டனா இருந்தீங்க, இப்போ ஐபிசிஎல்ல சென்னை டைகர்ஸ் கேப்டனா செலக்ட் ஆயிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அண்ட் புது ஃப்ரான்ச்சைஸ். இந்தியன் டீமில் விளையாடினாலும் சரி, ஐபிசிஎல்ல விளையாடினாலும் சரி, நல்ல டீமில் விளையாடணும்னு நினைப்பேன். அண்ட் பேசிக்கலி ஐ லவ் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ எங்கே இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பிளே. சார், உங்க டீம்ல ஸ்ரீராம செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவும் இல்லை. ஹி இஸ் பிளேயிங் வெரி வெல். ஸோ ஆடட் டீம். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் இவர் ரொம்ப நல்ல பிளேயர். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி இஸ் பிளேயிங் ஃபார் அவர் ஃப்ரான்ச்சைஸ். தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ. டேய், உன்னை பார்க்க உன் லாயர் வந்திருக்காரு. இதில் ஒரு கையெழுத்து போடுங்க, வெளியில் வந்துடலாம். யார் அனுப்புனா உங்களை? உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். யாரு? இதுக்கு உனக்கு பதில் வேணுமா இல்லை வெளியே வரணுமா? நான் இப்போ வெளியே வரணும். சாட்சி ஆதாரங்கள் எதுவும் இல்லாததுனால இந்த கோர்ட் வருணை நிரபராதி என்று விடுதலை செய்கிறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ பிலீவிங் இன் மீ. உன்னோட நம்பிக்கை தான் உன்னை காப்பாத்துச்சு. தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை. சாரி சார். சார் இல்லை, அங்கிள்னு கூப்பிடுப்பா. உங்களோட விருப்பம் இல்லாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நீங்கள் தான் அப்படியெல்லாம் பண்ணி என் மேலே பழி போட்டீங்கன்னு நினச்சேன். என்னை பார்க்கறதுக்கு வில்ல மாதிரி தெரிஞ்சாலும் பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட நான் ஒரு குழந்தை மாதிரி தான். எனிகாவ், என் பொண்ணு இல்லாமல் போனா என்ன? அவள் கொடுத்த கிஃப்ட் நீ தான் இருக்கல்ல. இனிமே எனக்கு பொண்ணு பையன் எல்லாமே நீ தான். வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். சாரி அங்கிள், அவள் தானே சாகலை, கொலை பண்ணியிருக்காங்க. யாரோ திட்டம் போட்டு கொண்டிருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அவ இறந்து போறதுக்கு முன்னாடி என் குழந்தைய அவ வயித்துல சுமந்த தாய் அவ. சின்ன வயசுல நான் அனாதையாவே இருந்தேன், அனாதையாவே வளர்ந்தேன். எனக்குன்னு ஒரு குடும்பத்தை அவ கொடுத்தான்னு நினைச்சேன். ஆனா வருண், உன்னை பார்க்க எத்தனை நாளா காத்திருந்த தெரியுமா?
எப்படி இருக்கடா? ஐபிசியில் சான்ஸ் வந்திருக்குடா. கங்க்ராட்ஸ்டா. உண்மை என்ன ஆச்சு? அவ சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தா. அஜய் மிஸ்ரா இன்னொரு பேர் கூட ஏதோ சொல்லியிருந்தா. டிராஃபிக்ல இருந்ததால நான் தான் காலை கட் பண்ணிட்டேன். ஆனா 2 உயிரை என் கனவு உலகத்திலேருந்து என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவனுக்கு தண்டனை கொடுத்தாகணும். ஜானுக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்கணும். அவங்க விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். உன்னோட கனவை நீ பாரு. இது நம்ம 2 பேரோட கனவு. நான் போராட போறேன். நீ ஒவ்வொரு பந்தையும் அடிச்சு நொறுக்கணும். யாரு நீ? வருண், ஜான்வியோட வருண். ஓ, உட்காரு. டெல் மீ, என்ன விஷயமா வந்திருக்க? ஜான்வி எதுக்காக கொலை பண்ண? வாட்? ஜான்வியை நான் கொன்னேனா? நீதான் கொன்னேன்னு போலீஸ் சொல்றாங்க. என் உயிரை நானே ஏன் கொல்ல போறேன் சார்? அப்ப வேற யார் கொண்டிருப்பாங்க? உங்களுக்கு தெரியாதா? அவ சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி உங்க பேரை தான் சொன்னான். வாட்? என் பேரா? ஆமா, உங்க பேர் மட்டும் இல்லாம இன்னொரு பேரு சொல்லியிருந்தா. சார், உங்களை பார்க்கறதுக்கு தீக்ஷக்தன் ஒருத்தர் வந்திருக்காரு. தீக்ஷத்? சரி, வர சொல்லு. ஓகே சார். வரும். இதை பத்தி பேச எனக்கு இப்ப டைம் இல்லை. நானே வந்து உன்னை பார்க்குறேன். நீங்க என்ன கண்டிப்பா சந்திக்கணும். யா, ஷூர். தேங்க்யூ. ஹலோ மிஸ்ரா. டேய், ஜான்வியை கொண்டது நீ தானே? ஏய், நீ கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல நான் இங்கே ஒன்றும் வரல. நான் சொல்கிறத நீ செய்யணும். ஜஸ்ட் டூ வாட் ஐ சே. Oh shit! வணக்கங்க. வணக்கம். என் பேர் ராதா. இதே காலனில இருக்கோம். நான் டீச்சரா ஒர்க் பண்றேன். இது என் பொண்ணு அம்மு. உங்க பையனை பத்தி பேசலான்னு. எங்க பையன் என்ன பண்ணா? ஐயோ, உங்க பையன் ஒன்னும் பண்ணலங்க. ஸ்ரீராம் ரொம்ப நல்ல பையன். உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. உங்க பையன் காதலிக்கிறேன்னு எங்க பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தான். என் பொண்ணு கூட எங்க என்ன மாதிரி ஏமாந்துட போறான்னு நான் ரொம்ப திட்டிட்டேன். லைஃப்ல நல்லா இருக்கணும், கௌரவமா வாழணும், நம்ம ரொம்ப காதலிச்ச பொண்ணை விட்டுறவே கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் என் பொண்ணுக்கு எப்படி கிடைக்கும் சொல்லுங்க. அதான் நீங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டா அவங்களோட கல்யாண விஷயம் பேசலான்னு வந்தேங்க. சரிம்மா, நல்ல நாளா பார்த்து நாங்களே வரோம். ரொம்ப சந்தோஷங்க. வரேங்க. போயிட்டு வரேங்க. சரிங்க. ஆமா, இப்ப நான் உன்னை அண்ணின்னு கூப்பிடலாம்ல? அப்படின்னா இவங்க விஷயம் முன்னாடியே உனக்கு தெரியுமா? திருட்டு பொண்ணு. சொல்லு. பாய் கிட்ட கொடுக்குறேன். பாய், இந்தியாவில் பாய். நம்ம நினைக்கிறது அவ்வளோ ஈஸியாக நடக்காதுன்னு தோணுது. வாய மூடு. நீ சொல்ற இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சிரிச்சு ஏமாத்துவியோ இல்ல பணத்தை கொடுத்து ஏமாத்துவியோ எனக்கு தேவையில்ல. யார வேணாலும் நீ வெட்டி கொன்னா கூட பரவாயில்ல. நம்ம பிளான் பண்ணது பக்காவா நடந்துச்சுன்னு அடுத்த கால் நீயே எனக்கு பண்ணி சொல்ற. புரிஞ்சுதா? போக போக பெரிய ஆளாயிட்டே இருக்க இம்ரான். அப்ப இந்தியால இருந்து வந்த இம்ரான் இப்ப கிடையாது. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். இப்ப சமீப காலமா நீ ரொம்ப பண பைத்தியம் ஆயிட்ட போல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பணம் பணங்கிற. இங்க பாருங்க பாய், என் சின்ன வயசுல இருந்தே இதே கேம்ப்ல உங்க கூடவே இருந்திருக்கிறேன். உங்களுக்கு தான் தெரியுமே, ஜிஹாத்துக்காக நாம போராடணும்னா நமக்கு நிறைய காசு வேணும். அதனாலதான் நான் சம்பாதிக்கிறதையும் ஜிஹாத்துக்காகவே செலவு பண்றேன். நீ சொன்ன மாதிரி ஐபிசிஎல் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்தியாவில் ஒரு பெரிய கலவரத்தையும் உண்டு பண்ணலாம். அப்பதான் நாம யாருன்னு அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இந்தியாவே ஆயிடுச்சுலாம், கவலை விடு. நம்ம போட்ட விதை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விட்டுக்கிட்டு வருது. அது இன்னும் நல்லா வளரணும்னா பணம் வேணும். உங்கள யாரு ஐபிசிஎல்க்கு முதலீடு பண்ண போறீங்க? நான் தயாரா இருக்கேன். நானும் தான். நான் கொடுக்குறேன். யாரும் வார்த்தையை மாத்தி பேசக்கூடாது. 100 crore, 100 crore, 200 crore, 500 crores.
நீங்க இப்ப போட்டிருக்கிற முதலீட பார்த்தா அது இப்போ 10 மடங்கு ஆயிடுச்சு. நீங்க கொடுத்த இந்த பணத்தை வச்சு நாம நினைச்ச எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம். ஹேண்ட் சேஞ்ச் பண்ணிட்டான். ரஃபீக் சொல்லுங்க பாய். வைடு மேல 100C வை. டன் பாய். நோ பால் மேல இன்னொரு 100C வை. சரிங்க. Congratulations. Congratulations. எதுக்கு டிசப்பாயின்மெண்ட் எதுக்கு? This is the time to cheer. This is the time to celebrate. என்ன கோச், நாங்க எல்லாரும் தோத்துட்ட கவலையில இருந்தா நீங்க வேற சியர்ஸ் செலிப்ரேட். நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், ஜெயிக்கிறதுல என்ன இருக்கு? 10 பேரை நம்ம கிட்ட நெருங்க விடும். ஒரு தடவை தோத்துப்பார், இந்த உலகம்னா என்னன்னு தெரியும். வெற்றி நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் தோல்வி நமக்குள்ள இருக்கிற லட்சியத்தை தட்டி எழுப்பும். நம்மள ஜெயிச்ச டீம் இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த ஃபீலிங்ஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு பார்ட்டி, பப்ஸ், ட்ரிங்க்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா தோத்து போன நாம என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ். ஒரு சின்ன பையன் நடக்கிறதுக்காகவும் ஓடுறதுக்காகவும் அந்த பையன் பல லட்சம் தடவை முயற்சி பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் அதை நிறுத்தவே மாட்டான். இன்னும் சரியா வாய் பேச தெரியாத பச்சை குழந்தை எந்திரிக்கிறதுக்காக அவ்வளவு முயற்சி பண்ணும்போது நம்ம தோத்து போயிட்டோன்னு அப்படின்ற கவலையில இப்படியே சோர்ந்து போகணுமா? நம்ம ஜெயிக்கணும் சார். ஜெயிக்கணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். ஜெயிக்கிற வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணணும். ஜெயிக்கணும்னா பிராக்டிஸ். ஜெயிக்கிற வரைக்கும் பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ். Because of the climatic conditions and the pitch became so watery and we had to flatten it a lot because the staff has not been that much. IPCL TTL லீக்ல சென்னை டைகர் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. நான் சொல்றது உண்மைதான். ஆனா இங்க வந்து ஹிந்து பேரை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஹிந்து மதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே. ஆமாண்டா, அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. அவன் முஸ்லீமா இருந்துகிட்டு ஏன் இந்து மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான்? அஜய் மிஸ்ராவை இவன் எப்படி கையில போட்டான்னு தெரியலையே. நீ சொல்லும்போது தான் எனக்கும் ஏதோ டவுட்டா இருக்குடா. பேசாம ஒன்று செய்வோம். சார் பார்க்க வந்து உள்ள இருக்காரு, போங்க. ஹாய் யங் மேன், உட்காருங்க உட்காருங்க. என்ன விஷயம்? சார், இவன் பேர் தீக்ஷித். இவன் ஒரு ஹிந்து, ஆனா ஹிந்து இல்ல. நீ என்ன சொல்ல வரியோ அதை ஸ்ட்ரெயிட்டா சொல்லு. நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது இது ஏதோ மிஸ்டீரியஸ் கேரக்டர் மாதிரி இருக்கு. என்கொயரி பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை வர சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, தீக்ஷித் யார் அவன்? அவரும் மிஸ்ரா சாரும் பார்ட்னர் சார். பேர் மட்டும்தான் மிஸ்ரா சார், பட் பணம்லாம் அவர் தான் இன்வெஸ்ட் பண்றதா சொன்னார் சார்.
அவர் டீமோட அதிகமாக பேச மாட்டார் சார். ஆனால் 2 பிளேயர்ஸ் கூட அதிகமாக பேசுகிறத நானே பார்த்துருக்கேன் சார். ஆக்சுவலி என்னென்னா அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பிளேயர்ஸ், நேஷனல்ஸில் ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. ஆனால் கிரவுண்டில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. தீக்ஷித் அவங்கள மேனிப்புலேட் பண்ணுறானா? அப்படியெல்லாம் இல்லை சார். எந்த டீம் ஓனராக இருந்தாலும் எங்கள் டீம் தோத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆமாம் சார். ஓனருக்கு கிடைக்கிற லாபத்தை விட ஃபிக்ஸிங்கில் அதிகம் கிடைக்குதோ? ஃபிக்ஸிங்கா? எங்களுக்கு தெரியாது சார். We will do one thing. அந்த பிளேயர்ஸோட இன்னொரு மேட்ச் பார்க்கலாம். We will do our inquiry. அது வரைக்கும் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஷூர் சார். ஓகே சார். வண்டி வந்துருச்சு, நான் பின்னாடி போறேண்ணா. இப்போ எப்படி டாக்டர் இருக்கு அவருக்கு? எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நான் போய் பார்க்கலாமா? ஒரு 2 மினிட்ஸ். நர்ஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க, அப்புறமா போய் பாருங்க. ஓகே சார். சார், டிசிபி சாரை காப்பாற்றினது இந்த பையன் தான் சார். உங்களை கூப்பிடுறாங்க. Thank you, young man. Wow, super. That great judges from you, Sriram. டீம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா யார்கிட்ட சொல்லணும்? ஆஸ் அ பிளேயரா கேப்டனுக்கு. இன்கேஸ் கேப்டன் கிட்ட ப்ராப்ளமா இருந்தா கோச் கிட்ட. இன்னும் பெரிய ப்ராப்ளமா இருந்தா டீம் ஓனர்ஸ்க்கு, அதாவது எங்க கிட்ட சொல்லணும். டவுட் உண்மையிலேயே வந்தா? தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். உனக்கு நீயே ஒரு கதை எழுதிக்கிட்டு அதுக்கு நீயே ஸ்க்ரீன் பிளே எழுதிக்கிட்டு டைலாக் ஆர்டர் எடுத்துட்டு போய் டிசிபி ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணியிருக்க. யூ ஆர் லைக் எ பேட் டாக் ட்ரைங் டு கேட்ச் யர் நெக். பைத்தியக்கார நாயா மாதிரி எங்க கழுத்தையே கடிக்கலான்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை, ஒன்ன மாதிரி ஆகலாம் நினைச்சு நான் டென்ஷன் ஆக. ஸ்ரீராம், கூல் கூல் பிரதர். ஸ்ரீராம், ஸ்ரீராம், நீர் நீர் நீ கிளம்பு, நீ கிளம்பு ஸ்ரீராம், கிளம்பு. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. we will call you. இப்போ என்ன பண்றது? இந்த மாதிரி ஆளுங்க இனிமே என் டீமுக்கு தேவையே இல்லை. அவன் கிரிக்கெட் ஆடவே கூடாது, டீம்ல இருந்து தூக்கிடுங்க. இப்போ அவனை சஸ்பெண்ட் பண்ணா மீடியாவோட ஃபோக்கஸ் எல்லாம் அவன் மேலே தான் போகும். இவ்வளோ நல்ல பிளேயரை எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு நம்மளை தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா we will be answerable. அவனை சஸ்பெண்ட் பண்ற விஷயத்த அவனே மீடியா கிட்ட சொல்லிட்டானா? எஸ், இஸ் ரைட். இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? சார், அவன் டீம்ல இருப்பான், ஆனா மேட்ச் ஆட மாட்டான். அவனை விளையாட விடாம மட்டம் தட்டிடுவோம். பட் சார், ஸ்ரீராம் ஃபைனல்ஸ்ல இல்லைன்னா என்னடா கிரிக்கெட்ல உன்ன மாதிரி இன்னொருத்தன் பிறக்கவே முடியாதுன்னு திமிரா பேசிக்கிட்டு இருந்த? இப்ப பாத்தியா, சிக்ஸர் அடிக்க வேண்டிய கையால ஜூஸ் பாட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க. குட் மார்னிங் மேடம். நான் டிசிபி ரவீந்திரன் பேசுறேன். சொல்லுங்க ரவீந்தர் சார். மேடம், இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். எஸ், சொல்லுங்க. ஐபிசிஎல் சென்னை டைகர்ஸ்ல 2 பிளேயர்ஸ் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிருக்காங்க. சோ நீங்க பர்மிஷன் கொடுத்தா. அவங்க மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? எஸ் மேடம். ஓ, அப்படியா? நான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அது வரைக்கும் நீங்க எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. ஓகே மேடம், தேங்க்யூ.
ரவீந்தர் சார், மேடம் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ற எல்லா பிளேயர்ஸையும் மீடியாக்கு தெரியாம அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. நம்ம கையில இருக்கிற டீம் இப்போ ஃபைனல்ஸ்ல இருக்காங்க. இது வரைக்கும் அதுல எவ்வளவு லாபம் வந்திருக்கு? 1 crore. 1 crore. 400 கோடி. 1000 கோடி. இந்த ஃபைனல் மேட்சுக்கு நமக்கு 10,000 கோடி ரூபாய் தேவைப்படுது. எப்படி பாய்? இன்ஷா அல்லாஹ். அவ்வளவு பணமா இம்ரான்? ஆமா, 10,000 கோடி தேவைப்படுது. இன்னும் ஐபிசிஎல் ஃபைனல்ல நாம சம்பாதிச்சுட்டு ஐபிசிஎல்ல கரப்ஷன் நடக்குதுன்னு இந்தியால மீடியால ஃபுல்லா பரப்பிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வரவே மாட்டாங்க. தெய்வமா தெரிஞ்சவங்க எல்லாம் அரக்கன்களா தெரிவாங்க. அதுக்கு மேல கிரிக்கெட்னாவே ஞாபகம் வர்றது மட்டும்தான். சென்னை வெர்சஸ் ஆந்திரா ஃபைனல்ஸ்ல சென்னை டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கை வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல சென்னை டைகர்ஸ் மறுபடியும் ஸ்ரீராம டீம்ல எடுத்துட்டாங்க. அனில், அனில், வாட் இஸ் திஸ்? ஸ்ரீராம டீம்ல எதுக்கு எடுத்தீங்க? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. சொன்னா என்ன பண்ணுவேன்? இங்கே தான் நான் உன் பேச்சை கேட்கணும். பிகாஸ் யூ ஆர் மை பாஸ். பட் கிரவுண்ட்ல விளையாடும் போது அவங்க ஏன் பேச்சை தான் கேட்டாகணும். பிகாஸ் ஐ அம் த கேப்டன் ஆஃப் த டீம். டேம் இட். அனில், அனில், அனில். என்ன ரொம்ப கோவமா இருக்கீங்களா கோச் சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாரி. ஷேக் அப்துல் கான் அலாய் சலீம் ரஹ்மான். சலீம் ரஹ்மானான நீ வெறும் 5 வருஷத்துல அல் கொய்தாவோட சேர்ந்து தாக்க எல்லா தீவிரவாத அமைப்புகளுக்கும் நீ சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஒரு ஸ்லீப்பர் செல்லா இருந்து பாகிஸ்தான்ல தீவிரவாதத்துக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கு. தாயா நினைக்க வேண்டிய பாரத தாய அழிச்சே ஆவங்கிற திமிரோட இங்கேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆள் ஆகி இன்னைக்கு கோச்சே ஆயிட்ட. 26/11 மும்பைல தாஜ் அட்டாக், காஷ்மீர்ல புல்வாமா அட்டாக், ஹைதராபாத்ல லும்பினி பார்க் அட்டாக், இது எல்லாத்துலயும் உன் பங்கு இருக்கு. இந்த மேட்ச்ல சென்னை டைகர்ஸ் தோக்கடிச்சு அந்த பணத்தை வச்சு உங்க டீமை உள்ள கொண்டு வரணும்னு நீயும் ஆனனும் முடிவு பண்ணீங்க. ஜானவிய கொன்னது கூட நீதான். அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஹலோ டாக்டர், என் ரிப்போர்ட் வந்துருச்சா? ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. யார் நீங்க? நான் யாருன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். நீ தீக்ஷித்தோட ஆளா? நான் யாரோட ஆளும் கிடையாது. ஐ ஆம் த காட்ஃபாதர். நீ பார்த்த எல்லா விஷயத்தையும் மறந்துடணும், இல்லைன்னா செத்து போகணும். அப்பா வீடா அந்த பொண்ணு, அவளை அநியாயமா கொலை பண்ணிட்டிய. மனுஷனா இருக்கிற யாரா இருந்தாலும் நீ பண்ண காரியத்துக்கு உன்னை சாவடிச்சிருப்பாங்க. ஆனா நான் போட்ட யூனிஃபார்ம் என்ன தடுத்துச்சு. சோ இப்போ உன்னை அரெஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். வாங்க சார், டைம் ஆயிடுச்சு. மேட்ச் பார்த்துட்டு போவோம். அப்படியா? அப்ப மேட்சை பார்த்துட்டு இந்தியன் டீம் எப்படிப்பட்டதுன்னு இவனுக்கு புரிய வச்சுட்டு அப்புறம் கூட்டிட்டு போலாம். All the best.
வெல்கம் சலீம், வெல்கம் டு யுவர் டெத் ஸ்பாட். உன் சாவுக்காக எழுதப்பட்டு இருக்கிற இடம் இதான். ஒவ்வொரு பாலையும் ஆமா சார். ஸ்ரீராம் கரெக்டா ஆடுறாங்க. ஆமா சார். நல்லா இருக்கு. சூப்பர். பண்றதே தப்பு. அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணிருக்க. உனக்கு தப்புன்னு தோணலையாடா? என் புள்ளைய வயித்துல சுமந்துட்டு இருந்த அந்த தாய, என் ஜானுவை கொண்டிருக்க. உனக்கு அது தப்புன்னு தோணலையா? உங்களெல்லாம் சொல்லக்கூடாதுடா, எங்க முன்னோர்களை சொல்லணும். நல்லா வாழணும், தாகத்தோட வரவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களே தவிர, ஒரு வாட்டி பார்டரை தாண்டினவங்க எல்லாம் இந்திய தேசத்துக்கு சொந்தமானவங்க தான். நல்லா வாழணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்திய தேசத்தை சேர்ந்தவங்க தான். அப்படி நினைக்காத எந்த நாய் இங்க உயிரோட இருக்கவே கூடாதுடா. ஃபைனல் மேட்ச் என்னாச்சுன்னு கேளு, குயிக். ஓகே ஜனாப். ஜனாப், நம்ம ஃபைனல்ல தோத்துட்டோம். எல்லா பணமும் போயிருச்சு. ச்சே, இம்ரானும் அவன் தம்பியும் மொத்தமா முடிச்சிட்டானுங்களே. இனி அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. பாய், நம்ம முழுசா தோத்து போயிட்டோம். நம்ம வெட்டு கட்டின பணம் எல்லாமே போயிருச்சு. அவங்க நம்மள உயிரோட விட மாட்டாங்க பாய். லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.